ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது வந்து 2016 எங்கள்கிட்ட இருந்த ஐசிடி பேப்பர் ரைட்டா. 2016 டிசம்பர் ரைட். அப்ப இந்த ஐசிடி பேப்பரை தான் இன்னைக்கு நாங்க ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். டேட் ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரியா. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எடுத்ததும் வந்து முதலாவது பார்ட் 1 சம்பந்தமாக நாங்க கதைப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்க பார்ட் 2 கேள்விகளை வந்து செஞ்சு பார்ப்போம் சரியா. ஓகே, அப்ப இதுல வந்து எங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 மொத்தமாக சேர்ந்து முழு பேப்பரையும் செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வந்து 3 மணித்தியாலங்கள் தருவாங்க. அப்ப பார்ட் 1ல வந்து 40 வினாக்கள் இருக்கும். உங்களுக்கு 1 hour டைம் கிடைக்கும் பார்ட் 1 கேள்விகளை செய்யறதுக்கு. பார்ட் 2 கேள்விகளை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு 2 hours வந்து கிடைக்கும் ரைட்டா. ஓகே, அப்ப இங்க வந்து நீங்க பார்ட் 1ல 40 கேள்விகளுக்கும் கட்டாயம் பதிலளிக்கணும் ரைட். ஓகே, அப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது வினால இருந்து ஆரம்பிப்போம் சரியா. ஓகே, அப்ப நாங்க கேள்வியை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி ஒரு டைம் ஒன்று தாரேன். தெரிஞ்ச பிள்ளைகள் வந்து ஆன்சரை சட்ல போடுங்க சரியா. ரைட், நாங்க அப்ப ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கேள்வியினுடைய விடையை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் சரிதானே. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி எங்களுடைய 2016ஆம் ஆண்டு பேப்பர்ல முதலாவது வினா வந்து மையமுறை வழி அலகில் வெற்றிட குழாய்கள் டிரான்சிஸ்டர்களினாலும் பின்னர் டிரான்சிஸ்டர்கள் ஒன்றிணைந்த சுற்றுகளினாலும் பிரதியிடப்பட்டதன் விளைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க கேள்வியை வந்து விளங்கிக் கொள்ளணும் ரைட்டா. ஓகே, அப்ப எங்கட மையமுறை வழி அலகு இருக்குது. அப்ப அதுல வந்து முதலாவது பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் இந்த வெற்றிட குழாய்கள் அல்லது ஆங்கிலத்துல நாங்க வெக்யூம் டியூப்ஸ் சொல்லி குறிப்பிடுவோம் சரியா. அதை வந்து பின்னர் டிரான்சிஸ்டர்கள்னாலும் அதற்கப்புறம் வந்த டிரான்சிஸ்டர்களை வந்து ஒன்றிணைந்த சுற்றுகள் ஐசின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் ரைட், இன்டகிரேட்டட் சர்க்யூட். அப்ப இவற்றாலும் பிரதியிடப்பட்டதன் விளைவு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஏ வந்து வெற்றிட குழாய்களை அகற்றிட்டு டிரான்சிஸ்டர்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்களை அகற்றிட்டு பயன்பாட்டுக்கு வந்து ஒன்றிணைந்த சுற்றுகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிதான் இங்க எங்களுடைய வினாவாக இருக்கு ரைட்டா. அப்ப முதலாவது விடையாக எங்களுக்கு முறைவழிப்படுத்தல் வலு கமா மின்னுகர்ச்சி ஆகிய இரண்டும் அதிகரித்தமை அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இரண்டாவது வந்து என்ன, முறைவழிப்படுத்தல் வலு அதிகரித்தமையும் மின்னுகர்ச்சி குறைவடைந்தமையும். அதே போல மூணாவது வினா முறைவழிப்படுத்தல் வலு குறைவடைந்தமையும் மின்னுகர்ச்சி அதிகரித்தமையும். நான்காவது முறைவழிப்படுத்தல் வலு கமா மின்னுகர்ச்சி ஆகிய இரண்டும் குறைவடைந்தமை சரியா. அப்ப ஏன் இதை கொண்டு வந்தாங்க, இதை கொண்டு வந்ததால ஏற்பட்ட விளைவு என்னது என்பதுதான் இங்க எங்களுடைய கேள்வியாக இருக்குது ரைட்டா. ஓகே, உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். ஆன்சர் தெரிஞ்ச பிள்ளைகள் வந்து சட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கேள்வியை வந்து நல்லா வாசிச்சு கேள்வியை ஃபர்ஸ்ட்டுக்கு கிரகித்துக் கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நீங்க விடைகளை வந்து பார்க்க சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கு சரியா. ஓகே, நாங்க அப்ப இதுக்கு பொருத்தமான விடை என்னன்னு சொல்லி ரைட்டா. ஓகே, அப்ப வெற்றிட குழாய்கள் அகற்றிட்டு டிரான்சிஸ்டர்களையும் அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு டிரான்சிஸ்டர்களுக்கு பதிலாக ஒன்றிணைந்த சுற்றுகளையும் கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வர்றதுல விளைவு என்னவாக இருக்குன்னு சொன்னால் முறைவழிப்படுத்தல் வலு ரைட்டா. அதாவது நாங்க ப்ரொசஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் அது வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும் சரியா. அதே போல மின் நுகர்ச்சி வந்து எங்களுக்கு குறைவடையும் ரைட்டா. எங்களோட கரண்ட் பாதிக்கப்படுகின்ற அளவு குறைவடையும் சரியா. அப்ப இதுதான் இதுக்கான சரியான விடை. உங்களுக்கு தெரியும் வெற்றிட குழாய்கள் சொல்றது பாரிய ஒரு இடத்தை பிடிக்கும், பாரிய அளவிலான வெப்பத்தை வெளியிடும், அதே போல அதிகளவான மின்னுணர்ச்சியை கொண்டிருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்காக டிரான்சிஸ்டர்களை அதுக்கப்புறம் அதுல இருந்த சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒன்றிணைந்த சுற்றுகளை கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்ப முதலாவது வினாவுக்கு நாங்க இரண்டாவது விடை சரியானதாக காணப்படும். இரண்டாவது வினா எங்களுக்கு சில சாதனங்கள் தந்திருக்கிறாங்க ஏபிசி என்று சொல்லி. என்ன, சுட்டி, தொடுதுறை மற்றும் எழுதத்தக்க புற டிவிடி வட்டு ரைட்டா. அப்ப எழுதத்தக்கன்னு சொன்னா நாங்க ரைட்டபிள் அல்லது ரீரைட்டபிள் டிவிடின்னு சொல்லி செல்லுவோம் ரைட்டா. ஓகே, அப்ப தெரியும் நீங்க டிவிடியில வகைகள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ரைட், அப்ப அதுல இது வந்து எழுதத்தக்கது
அப்ப சுட்டி இருக்குது, தொடுதிரை டச் ஸ்கிரீன் இருக்குது, அடுத்தது எழுதத்தக்க புற டிவிடி இருக்கு. கேள்வி என்னன்னு சொன்னால், உள்ளீட்டு சாதனமாகவும் வெளியீட்டு சாதனமாகவும் இவற்றை பயன்படுத்தலாம். ஓகே, 3 சாதனங்கள் இருக்குது. என்ன சாதனங்கள் வரும்? செட்ல போடுங்க பாக்க. குட். என்னென்ன எங்களுக்கு பயன்படுத்தலாம்? உங்களுக்கு 100க்கு 100 கன்ஃபார்மா என்ன தெரியும்? சுட்டின்னு செல்வது மவுஸ். மவுஸால எங்களுக்கு என்ன செய்யலும்? உள்ளிடுதல் மட்டும்தான் எங்களுக்கு செய்ய முடியும். சரியா? அப்ப சுட்டின்னு செல்வது ஒரு உள்ளீட்டு சாதனம். ஆகவே ஏன்னு செல்லக்கூடிய விட எங்களுக்கு வர முடியாது. ரைட்டா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? உள்ளீடும் வெளியீடும் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் சுட்டின்னு செல்வது கன்ஃபார்மாக விட வராதுன்னு சொல்லி. அப்ப என்ன? தொடுதிரைன்னு செல்வது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். என்ன? டச் ஸ்கிரீன்ல வந்து நாங்க டச் பண்ணுவோம், அது வந்து ஒரு இன்புட்டாக கருதப்படும். அதே போல நாங்க தொடுதிரையிலிருந்து காட்சிகளை பார்ப்போம். எனவே அது ஒரு வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படும். அப்ப உங்களுக்கு 100க்கு 100 கன்ஃபார்மாக பி வரும்ன்றது தெரியும். ரைட்டா? அப்ப ஏ வராதுன்னு சொல்லி தெரியும், பி கட்டாயம் வரும்னு சொல்லி தெரியும். அப்ப எத்தனாவது விட? 3வது விட. ரைட்டா? அடுத்தது சி விடையில என்ன தந்திருக்காங்கன்னா, எழுதத்தக்க ஒரு டிவிடியை தந்திருக்காங்க. ரைட்டா? அப்ப எழுதத்தக்கன்னு சொன்னால் நாங்க அந்த டிவிடிய ரீட் பண்ணி எங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருக்குத படத்தை அழிச்சிட்டு திரும்ப ஒரு புது படத்தை விட ரைட் பண்ணத்தக்கதாக இருக்கும். அதனாலதான் அதை உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சாதனமாக இங்க பயன்படுத்துவாங்க. விளங்கிச்சா? ரைட். அப்ப நீங்க எம்சிக்யூல வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து பயன்படுத்தணும். இப்ப ஏ கட்டாயமா வராதுன்னு சொல்லி தெரியும்னா, முதலாவது விட, 2வது விட, 4வது விட, இது 4ஐயும் உங்களுக்கு என்ன வராதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். எனவே 3வது தான் விடை. ரைட்டா? அப்ப மற்ற விடயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இலகுவா விட ஐடென்டிஃபை பண்ணிலும், அதே போல மிச்ச நேரத்தை வந்து உங்களுக்கு மிச்சப்படுத்திக் கொள்ளையும் நேரும். அடுத்தது 3வது, பணி செயல்முறை மேல நினைவக முகாமையின் ஒரு பகுதியாக நிறைவேற்றப்படும் ஒரு நேரடி தொழிற்பாடு என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். என்னதான்? ஒரு கொள்பணி நிறைவேற்றப்பட்ட பின்னர் நினைவகத்தை விடுவித்தல். 2வது, வன்வட்டிக்குள் பிரவேசித்தல். 3வது, ஓர் உரையின் கோப்புகளை ஒழுங்கமைத்தல். 4வது, சாதனங்களை முகாமை செய்தல். ரைட்டா? ஓகே. அப்ப கேள்வி என்னன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்து நாங்க நிறைய விதமான விடயங்களை வந்து செய்வோம். ரைட்டா? உதாரணத்துக்கு நினைவக முகாமைத்துவம், அடுத்தது வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ரைட்? இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்க செய்வோம். அப்ப இதுல நினைவக முகாமைத்துவத்தால நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நேரடி தொழிற்பாடு என்னவாக இருக்கும்? குட். என்ன? முதலாவது விடையாக இருக்கு. சரியா? ஏன்? நினைவக முகாமைத்துவத்துல தான், அதாவது இப்ப நீங்க ஒரு டாஸ்கோ செய்யறீங்க, என்னது, நீங்க ஒரு வேர்ட்ல ஒரு வேலை செய்யறீங்கன்னா அதற்குரிய நினைவகத்தை வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒதுக்கி வச்சிடும். அப்ப அந்த பணி வந்து முடிவடைந்ததுக்கு பின்னர் அதுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நினைவகம் வந்து விடுவிக்கப்படும். ரைட்டா? அது விடுவிக்கப்பட்டு இன்னும் ஒரு பயன்பாட்டுக்காக, இன்னொரு ஒரு டாஸ்க்குக்காக பயன்படுத்தப்படும். ரைட்டா? அப்ப 3வதுக்கு வந்து நாங்க முதலாவது விடைதான் சரியான விடையாக கருது. ரைட்டா? ஓகே. அடுத்தது 4வது, பின்வருவனவற்றில் எது ஒரு டெராபைட்டுக்கு அன்னளவாக சமவலுவானது? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்? டெராபைட்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரைட்டா? அப்ப ஆக சிறிய பிட் எது? நாங்க பிட்டுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, ரைட்டா, பிட்டுக்கள், அதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? கிலோ பைட்டுகள் இருக்குது. ரைட்? பிட்டுக்கள், பைட்டுகள், கிலோ பைட்டுகள், மெகா பைட்டுகள், ரைட்? அதுக்கப்புறம் கிகா பைட்டுகள், அதுக்கப்புறம் தான் டெராபைட்டுகள் வந்து வரும். அந்த ஓர்டருக்கு வரும். ரைட்டா? அப்ப இங்க பாருங்க, பார்த்து உங்களுக்கு எந்த விடன்னு சொல்லி செட்ல போடும். ரைட்டா? முதலாவது என்ன? 1 தர 16 மெகா பைட்டுகள் தந்திருக்கிறாங்க. 2வது என்னது? 1 தர 16 கிகா பைட்டுகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்தது கிலோ பைட்டுகள், அடுத்தது பைட்டுகள். ரைட். ஓகே, குட். மத்த பிள்ளைகளும் போடுங்க பார்க்க, விடைகளை. ஒரு 10 20 செகண்ட் தாருங்க.
ஓகே, குட். எத்தனாவது விட? முதலாவது விடையாக கருதப்படும். சரியா? ரைட். ஒன்று தர 10 MB. சரிதானே? MB வந்து நாங்க எடுப்போம். ரைட்டா? 10 சொன்னால் நாங்க அதை, அதாவது 6 பூஜ்ஜியங்கள் எங்களுக்கு வரப்போகுது. ரைட்டா? அப்ப அது தர MB போட்டீங்கன்னு சொன்னா டெராபைட்டினுடைய அளவு வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ஓகே. அடுத்ததாக 5வது வினா. ரைட்? 5வது வினா என்னது? எண்ம இலக்கம் 64க்கு சமவலுவான தசம இலக்கம் யாது? ரைட். அப்ப இதை வந்து நீங்க கெஸ் பண்ண இயலாது. ரைட்டா? இது என்ன செய்யணும்? நீங்க ஒரு பேப்பர் எடுத்து செஞ்சு பார்க்க வேணும். ரைட்டா? ஓகே, குயிக்கா செய்யுங்க பாக்க. ஒரு 1 minute தரேன். Right. எப்படி செய்வீங்க? முதலாவது இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பது ஒரு எண்மை இலக்கம். அப்ப எண்மை இலக்கத்தை வந்து நீங்க தசம இலக்கத்துக்கு மாற்றணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட் அவங்க. ஓகே, ரைட், குட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்வீங்க? இதை வந்து உங்களுக்கு 2 முறையில செய்யணும். ரைட்டா? முதலாவது வந்து இதை இரும இலக்கத்துக்கு மாத்திட்டு அந்த இரும இலக்கத்தினுடைய பதின்ம இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். அது முதலாவது ஸ்டெப். ரைட்டா? அது ஒரு முதலாவது முறை. அப்படி இல்லாடி நீங்க என்ன செய்யணும்? இந்த எண்ம இலக்கத்தினுடைய முதலாவது இந்த 64 தானே, இதை நாங்க இப்படி எடுப்போம். என்னது? இந்த 4 செல்லத்தை நாங்க இப்படி எடுப்போம். இது எண்ம இலக்கம் தானே, எனவே 8னுடைய 0 தர 4. ரைட்டா? சமன் எத்தனை? 8னுடைய 0 எவ்வளவு? 8னுடைய 0 1. சரியா? அப்போ 4 4 இங்க போடுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 6. சரிதானே? அப்ப இது எத்தனை? 8னுடைய 1. சரிதானே? ரைட். 8னுடைய 1 தர எத்தனை? இது 6. ரைட். அப்ப எத்தனை? 8னுடைய 1 உங்களுக்கு தெரியும், 8. 8 எத்தனை? 48. ரைட்டா? 8 எத்தனை? 48. ஆகவே இப்ப என்ன செய்வோம்? நாங்க இந்த மேல இருக்கிற 4ஐயும் கீழே இருக்கிற 48ஐயும் கூட்டுவோம். அப்படி கூட்டினா எங்களுக்கு 52 செல்லக்கூடிய விடை கிடைக்கும். விளங்கிட்டா? ரைட். அப்ப நாங்க எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணை பதின்ம இலக்கமாக மாற்றணும்னு சொன்னால் அந்த உரிய இலக்கத்தினுடைய அடிப்பெருமானங்களால் பெருக்க வேண்டும். சரியா? இப்ப இதை எப்படி செஞ்சோம்னாங்க? 8னுடைய 0 தர 4 இல்லையா? ரைட். 64 தானே, 4க்கு எப்படி செஞ்சேன்? 8னுடைய மேல 0 தர 4 இல்லையா? அப்படி போட்டேன். அப்ப எங்களுக்கு 4 கிடைச்சு. அடுத்தது என்ன செஞ்சேன்? 8னுடைய 1 இல்லையா? 8னுடைய 1 தர எத்தனை இருந்துச்சு? எங்களுக்கு 6 இருந்துச்சு. அப்ப 6 தர 8 48. இறுதியா நாங்க 2ஐயும் கூட்டுவோம். சரியா? இது 2 இலக்கங்கள் வந்திருக்கு. இதுவே 3 இலக்கங்களும் வரலாம். அடுத்த வினா. பின்வரும் தர்க்க சுற்று வரிபடத்தை கருதுக. ரைட். ஒரு லாஜிக் கேட்னு தந்திருக்காங்க. XY என்று சொல்லி 2 உள்ளீடுகள் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நொட் கேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இறுதியாக Z எனப்படும் வெளியீடு எங்களுக்கு கிடைக்குது. பின்வருவற்றுள் எது மேற்குறித்த தர்க்க சுற்றுக்கு சம வலுவானது? ரைட்டா? மேல ஒரு சுற்று தந்து அதற்கு சமமான கேட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிளான ஒரு கேள்வி. என்ன ஆன்சர்? குட். என்னது?
இரண்டாவது விடை. எப்படி இரண்டாவது விடைன்னு கண்டுபிடிச்சீங்க? முதலாவது வந்து இது என்ன கேட் யூஸ் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு ஓர் கேட் இல்லையா? இதை பார்த்தது உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஓர் கேட். ஓரோட சேர்த்து முன்னுக்கு ஒரு நோட் கேட்டை சேர்த்திருக்காங்க. ஆகவே இது என்ன? என் ஓர் கேட், நோர் கேட்னு சொல்லி நாங்க குறிப்பிடுவோம். ஓர் கேட்டுக்கு முன்னால ஒரு நொட் கேட் சேர்ந்திருக்கு. ரைட்டா? அப்ப நோர் கேட்டினுடைய குறியீடு எது? இங்க இருக்குது. ரைட்டா? இரண்டாவது விடை. அடுத்தது, பின்வரும் தருக்க சுற்றுகளில் எது தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணையை வகை குறிக்கின்றது? ரைட். இங்க என்ன தந்திருக்காங்க? ஒரு ட்ரூத் டேபிள் தந்துட்டு அதுல வறுவிளைவு சி இருக்குது. இந்த சிக்கு பொருத்தமான வெளியீடு எந்த கேட்டினூடாக எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். முதலாவது இந்த மெயின் அட்டவணையை பாருங்க. என்ன நடக்குது? ஏபி இரண்டு உள்ளீடுகள், சி ஒரு வெளியீடு கிடைக்கும். ஏயும் பியும் என்னது? 0 0. ரைட்டா? ஆகவே எங்களுக்கு வெளியீடு என்ன? 1 கிடைக்குது. 0 1 இருந்தாலும் 1 கிடைக்குது. 1 0 இருந்தாலும் எங்களுக்கு 1 கிடைக்குது. ஆனால் 2 ஒன்றுகள் வந்தால் மட்டும் எங்களுக்கு 0 கிடைக்குது. ரைட்டா? அப்ப இது ஏதோ ஒரு கேட்ற மறுதலையாக காணப்படும். ரைட்டா? அப்ப இது உண்மையிலே எப்படி இருந்திருக்கும்? 0 0 0 1 இருந்திருக்கும். இதைத்தான் ஒரு நொட் கேட்டை யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க? இங்கால இருக்கிறது சியாக மாத்தி இருப்பாங்க. ரைட்டா? அப்ப இப்படி ஒரு வெளியீடு வரணும்டா இது என் கேட்டாக இருக்கணும். இதனுடைய மறுதலைன்னு சொன்னா அதை வந்து நாங்க நேன் கேட்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஓகேவா? அப்ப இப்படி ஒரு அவுட்புட் எங்களுக்கு வரணும்னு சொன்னால், அதாவது சீல இருக்கக்கூடிய 1 1 1 0 எனக்கூடிய இந்த வெளியீடு வரணும் என்றால் நாங்க பயன்படுத்தக்கூடிய கேட் நேன் கேட்டாக இருக்கணும். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு நேரடியாக நேன் கேட்டை தர இல்ல, ஒரு என் கேட்டை தந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நொட் கேட் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ரைட்டா? இந்த இடத்துல ஒரு நொட் கேட் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இங்கே ஏபின்னு சொல்லி 2 உள்ளீடுகள் என் கேட்டினூடாக வந்திருக்குது. ரைட்டா? அப்ப 7வது வினாவுக்கு இரண்டாவது விடையாக இருக்கு. ரைட்? ஓகே. அப்ப இது இவங்களுக்கு நேன் கேட்டாகவும் தரையில்லை. சரிதானே? 8வது வினா, பின்வருவற்றில் எது இணையம், உலகளாவிய வலை ஆகியன தொடர்பாக சரியான கூற்று? ரைட். அப்ப கூற்று கேள்விகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல நீங்க குழம்பக்கூடாது, நல்லா வாசிச்சு என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னு சொல்லி விளங்கி கொள்ளணும். ரைட்டா? ஓகே. அப்ப 8வது வினால முதலாவது என்ன சொல்றாங்க? இணையம் உலகளாவிய வலையின் ஒரு சேவையாகும். சரியா? ரைட். அடுத்தது, இணையமும் உலகளாவிய வலையும் ஒன்றே ஆகும். சரியா? 3வது, உலகளாவிய வலை இணையத்தின் ஒரு சேவையாகும். 4வது, இணையத்திற்கும் உலகளாவிய வலைக்கும் இடையே எதுவித தொடர்பும் கிடையாது. ரைட். இதுல பார்த்தா வாசிக்கிட்ட தெளிவா எங்களுக்கு விட விளங்குது. என்னது? இணையம் என்பது உலகளாவிய வலையின் சேவையா? இல்லை. ரைட். இணையம் என்பது உலகளாவிய வலையினுடைய சேவை அல்ல. இணையம் உலகளாவிய வலையும் ஒன்றே ஆகும். இரண்டும் வெவ்வேறு. அது ரெண்டும் ஒன்றாக முடியாது. உலகளாவிய வலை இணையத்தின் ஒரு சேவையாகும். ரைட். 3வது கூற்றுதான் சரியானது. சரியா? அப்ப இணையத்தினுடைய ஒரு சேவைதான் இந்த வேர்ல்டு வைட் வெப்பாக இருக்கு. சரியா? அப்ப வேர்ல்டு வைட் வெப் மட்டும் இல்லாமல் இன்னும் இமெயில் சேவை, ரைட், இவ்வாறு நிறைய சேவைகளை வந்து எங்களுக்கு இணையம் வந்து வழங்குது. சரிதானே? ஆகவே 8வது வினாவுக்கு 3வது தான் சரியான விடை. 9வது, சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு அட்டவணையுடன் தொடர்புபட்ட பின்வரும் கூற்றுகளை கருதுக. அப்ப 9வது கேள்வி எதுல கேட்கிறாங்கன்னு சொன்னால், சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள்னு சொல்றது மைக்ரோசாஃப்ட் வேர்ட். சரிதானே? அப்ப இந்த வேர்ட் சம்பந்தமாகத்தான் இந்த கேள்வி வந்து கேட்கிறாங்க. அப்ப ஏ கூற்றுல என்ன சொல்லுதாங்க? ஓர் அட்டவணையில் உள்ள பாடத்தை வடிவமைத்தல் சாத்தியமாகும். அடுத்ததாக, ஓர் அட்டவணையின் ஒரு நிரலில் உள்ள சொற்களை நெடுங்கணக்கு ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தலாம். சரி. சி, ஒரு அட்டவணையின் ஒரு நிரலில் உள்ள எண்களை ஒன்றாக கூட்டலாம். ஓகே. இப்ப இது ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு டேபிள் சம்பந்தமாக செல்லுதாங்க. ஓகே. அப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு எது சரியான விடையாக வரும்?
எங்களுக்கு அட்டவணையில இருக்கக்கூடிய பாடத்தை வடிவமைக்க இயலுமா? இயலும். சரிதானே? ரைட். அப்ப முதலாவது சரி, எங்களுக்கு வடிவமைக்கலாம், ஃபார்மட் பண்ணலாம். சரியா? ரைட். அலைன் பண்ணலாம், போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம். அப்ப இதைத்தான் நாங்க பாடத்தை வடிவமைக்கிறதுக்குள்ளுக்கும் செய்யப்போற விஷயம். சரியா? ரைட். அடுத்தது, ஒரு அட்டவணையில் ஒரு நிரலில், ரைட், அதாவது ஒரு குளத்துல மேலிருந்து கீழாக, ரைட்டா, உள்ள சொற்களை நெடுங்கணக்கு ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தலாம். ரைட். எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். சரிதானே? எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஓகே. இரண்டாவதும் சரி. அடுத்தது என்ன? ஓர் அட்டவணையின் ஒரு நிரலில் உள்ள எண்களை ஒன்றாக கூட்டலாம். ரைட். எங்களுக்கு கூட்டலாம். சரியா? ஓகே. அப்ப இதுல வந்து ஏபிசி, ரைட், நான்காவது விட எங்களுக்கு சரியான விடையாக எடுக்கலாம். ரைட்டா? ஓகே. அடுத்தது, அடுத்ததும் எங்களுக்கு வேர்ட் சம்பந்தமான ஒரு கேள்வி. என்ன? சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள், மின்னணு முன்வைப்பு மென்பொருள் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான ஒரு அம்சம் அல்லாதது எது? ரைட். அப்ப சொல்முறை வெளிப்படுத்தல்னா என்ன? மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மின்னணு முன்வைப்பு மென்பொருள்னு சொல்றது பிரசன்டேஷன். ரைட்டா? நாங்க வந்து பவர் பாயிண்ட் அதைத்தான் பிரசன்டேஷன் செய்வதற்காக பயன்படுத்துவோம். அப்ப இது இரண்டுக்கும் பொதுவான ஒரு அம்சம் அல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. என்ன டிஃபரெண்ட்னு சொல்லி கேக்குறாங்க. ரைட்டா? ஓகே. எத்தனாவது வினா எங்கள்கிட்ட? 10வது வினா. முதலாவது என்ன சொல்றாங்க? கண்டு பதிலீடு, ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். இரண்டாவது, அஞ்சல் ஒன்றிணைப்பு, மெயில். மூன்றாவது, நிறைகளுக்கிடையே உள்ள இடைவெளியை மாற்றல். அதாவது இரண்டு வரிகளுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளி ஸ்பேஸை வந்து மாற்றுது. அடுத்தது வந்து எழுத்து சரி பார்த்தல். ரைட். அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவான அம்சங்களை நாங்க கண்டுபிடிச்சாலே எது வித்தியாசமான அம்சம்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ரைட்டா? ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் சொல்லுறத எங்களுக்கு இரண்டுலையும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்துல கார்னு சொல்லி இருக்குது, அந்த சொல் வந்து எங்களுடைய பந்தியில ஒரு 5 இடத்துல இடம்பெறுது. அப்ப அந்த கார்னு சொல்லக்கூடிய அந்த சொல்ல நாங்க உதாரணத்துக்கு லொரின்னு சொல்லி அல்லது வேன்னு சொல்லி மாத்தணும்னா எங்களுக்கு இரண்டுலையுமே செய்யலாம். ரைட்டா? இரண்டாவது விடயம் என்னது? அஞ்சல் ஒன்றிணைப்பு. ரைட். இந்த அஞ்சல் ஒன்றிணைப்புன்னு சொல்லக்கூடிய மெயின் மேஜை வந்து எங்களுக்கு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள்ல மட்டும்தான் செய்யலாம். ரைட்டா? பவர் பாயிண்ட்ல போயிட்டு எங்களுக்கு மெயில் மேஜ் செய்ய முடியாது. ரைட்டா? அப்ப பொதுவான அம்சம் அல்லாதது என்ன? இந்த அஞ்சல் ஒன்றிணைப்பு. ரைட். இரண்டாவது விட நிறைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை மாற்றல், இது இரண்டிலையும் செய்யலாம். ரைட்டா? சைஸ் கூட்டுவ குறைக்கிறது தானே. அடுத்தது எழுத்து சரிபார்த்தல், இதையும் எங்களுக்கு கிராமர் ஸ்பெல்லிங் செக் பண்ணது இரண்டுலையுமே செய்யலாம். ரைட்டா? பொதுவா இரண்டு இருந்தாங்க, ஆங்கிலத்துல தான் கூடுதலாக வேலை செய்வோம். அப்ப எங்களுக்கு இந்த எழுத்து சரிபார்த்த வேலைகளை இரண்டுலையுமே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது 11வது வினா. ஓகே. அப்ப பின்வருவனவற்றுள் எது ஒரு தரவுத்தள முகாமை பிரயோகத்தினால் வழங்கப்படாத ஓர் அம்சமாகும்? ரைட். ஓகே. தரவுத்தள முகாமை பிரயோகம் சொல்றது டேட்டா பேஸ். ரைட்டா? ஒரு டேட்டா பேஸ்ல எங்களுக்கு வழங்கப்படாத ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே. முதலாவது என்ன? சோர்ட்டிங், அதாவது வரிசைப்படுத்தல். இரண்டாவது இற்றைப்படுத்தல், அதாவது தரவுகளை வந்து நாங்க புதிதாக சேர்த்தல் அல்லது அப்டேட் செய்தல், இவ்வாறான விடயம். மூணாவது வந்து ஒரு அறிக்கையை உருவாக்குதல். நான்காவது வரைபடங்களை உருவாக்குதல். ஓகே. சட்ல போடுங்க பார்க்க என்ன வரும் விடன்னு சொல்லி. டேட்டா பேஸ்னால வழங்கப்பட முடியாத ஓர் அம்சம். எங்களுக்கு வரிசைப்படுத்தலாமா? வரிசைப்படுத்தலாம். ரைட்டா? டேட்டா பேஸ்ல வந்து டேபிள் முறையில இருக்கும். அப்ப அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய தரவுகளை வந்து எங்களுக்கு ஏறு வரிசையாகவோ இறங்கு வரிசையாகவோ வரிசைப்படுத்த முடியும். தரவுகளை இற்றைப்படுத்தல் ஏலும் எங்களுக்கு டேபிள்ல. ரைட்டா? இப்ப நாங்க முகமது எழுதி இருக்கக்கூடிய ஒரு தரவை என்ன, ரைட், குமார்னு சொல்லியோ கமால்னு சொல்லியோ எங்களுக்கு இற்றைப்படுத்தலாம். அடுத்தது அறிக்கைகளை உருவாக்கல் முடியும். எங்களால அறிக்கைகளை உருவாக்க முடியும். ஆனால் வரைபடங்களை உருவாக்க முடியாது. சரிதானே? தரவுத்தள முகாமையால வரைபடங்களை உருவாக்க முடியாது. ரைட். அப்ப சார்ட் எல்லாம் உருவாக்கணும்னா நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படி வேர்ட் இவற்றில் வந்து சார்ட் உங்களுக்கு உருவாக்கலாம். ரைட். பவர் பாயிண்ட்ல கூட உருவாக்கலாம். ஆனா என்ன செய்யலாது உங்களுக்கு டேட்டா பேஸ்ல அல்லது
எம்எஸ் எக்ஸஸ்ல வந்து உங்களுக்கு சார்ட் உருவாக்க இயலாது. எனவே 4வது தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது 12 தொடக்கம் 14 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தரவுத்தள அட்டவணைகளை அடிப்படையாக கொண்டவை. ரைட்டா, 2 அட்டவணைகளை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஒன்று என்னது? வாடகை சம்பந்தமான அட்டவணை, அடுத்தது விலை சம்பந்தமான அட்டவணை. ரைட்டா, முதலாவது இந்த டெக்ஸி டேபிளை பாருங்க. இதுல டெக்ஸி நம்பர் ஒன்று இருக்குது, என்ன வகை, ரேட் வகை இருக்குது, அதே போல டிரைவர்னுடைய பெயர், அவர் இருக்கக்கூடிய அந்த சிட்டி. அதே போல விலை டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேட்டினுடைய டைப், அதே போல ரேட் எவ்வளவு விலை. ரைட்டா, அப்ப இது இரண்டும் தான் இங்க காணப்படக்கூடிய விடயங்கள். சரிதானே? முதலாவது வினா, பின்வருவனவற்றுள் எது வாடகை வாகன அட்டவணைக்கான, அதாவது முதலாவது டேபிள் டெக்ஸி டேபிளுக்கான முதற் சாவியாக தெரிந்தெடுப்பதற்கும் மிகவும் உகந்த புலம் ஆகும்? என்ன விட? முதலாவது டேபிள், ரைட், டெக்ஸி டேபிள்ல பிரைமரி கீ, ரைட்டா, முதன்மை சாவியை பத்தி கேட்கிறாங்க. இது என்ன டேபிள்? டெக்ஸி டேபிள். ரைட், முதலாவது எங்களுக்கு இந்த முதன்மை சாவிண்டா என்னன்னு தெரியும். ஓகே, முதன்மை சாவிண்டா என்னது? முதன்மை சாவின்னு சொல்லுவது ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புலத்தையும் தனித்தனியாக அடையாளம் காணக்கூடிய புலம் தான் அந்த அட்டவணையினுடைய முதன்மை சாவியாக தொழிற்படும். ரைட்டா, இப்ப இது டெக்ஸி டேபிள்னா டெக்ஸி சம்பந்தமான டேபிள். எனவே ஒவ்வொரு டெக்ஸியையும் தனித்தனியாக அடையாளம் காண என்ன பயன்படும்? டெக்ஸி நம்பர் பயன்படுமா, ரேட் டைப் பயன்படுமா, டிரைவர் நேம் அல்லது டிரைவர் சிட்டி? எது வரும்? என்ன விட? டெக்ஸி நம்பர். ரைட்டா, இப்ப டெக்ஸி நம்பர்ன்றது நாங்கள் இப்ப எங்களோட வாகனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பிளேட் மாதிரியான ஒரு விடயம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு வாகனத்துக்குமா தனித்தனியாக இருக்கு. ரைட்டா, ரைட். ரேட் டைப்ல வந்து மாறலாம், 2 கார் இருக்கலாம், ரைட், 3 கார் இருக்கலாம், பேரும் ஒரே மாதிரி காணப்படலாம், சிட்டியும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா டெக்ஸி நம்பர் மட்டும் தனித்துவமாக இருக்கு. அப்ப டெக்ஸி நம்பர் என்பதுதான் இங்கு முதன்மை சாவி. 13வது, பின்வரும் புலங்களில் எது தரவுத்தளத்தில் ஓர் அந்நிய சாவிக்கு உதாரணம் ஆகும்? இப்ப சொல்லுங்க பார்க்க. முதலாவது நாங்க முதன்மை சாவியை பார்த்துட்டோம். இப்ப என்ன கேக்குறாங்க? அந்நிய சாவியை பத்தி கேட்கிறாங்க. இப்ப அந்நிய சாவின்னு சொல்லுவது என்னன்னு சொன்னால், ஒரு அட்டவணையில இருக்கக்கூடிய முதன்மை சாவியானது இன்னொரு அட்டவணையில பயன்படுத்தப்படுமெனின் அது 2வது அட்டவணையினுடைய அந்நிய சாவியாக கருதப்படும். ரைட்டா, இப்ப இலங்கடை இருக்கிற நீங்க பொரினுக்கு வேலை போறீங்கன்னு சொன்னால் அந்த பொரின் கண்ட்ரில நீங்க ஒரு அந்நிய நபர். விளங்குச்சா? இப்ப ஸ்ரீலங்கான்னு சொல்லுவது என்ன? உங்களுடைய அந்த டேபிள் வச்சுக்கொள்ளுங்க. கொரியன் கண்ட்ரின்றது மற்றைய நாடுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஸ்ரீலங்கால இருந்து பொரின் போறீங்கன்னு சொன்னால் அந்த பொரின் டேபிளுக்கு நீங்க அந்நிய சாவி. விளங்குதா? அப்ப இங்க இருக்க 2 டேபிளையும் பாருங்க. ஒன்று ரேட் டேபிள் இருக்குது, இன்னொரு டெக்ஸி டேபிள் இருக்குது. ரேட் டேபிள்ல இருக்கக்கூடிய ரேட் டைப் ஆனது இந்த டெக்ஸி டேபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட்டா, இந்த ரேட் டைப் எங்க இருக்குது? டெக்ஸி டேபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப இந்த டெக்ஸி டேபிளுக்கு இந்த ரேட் டைப்னு சொல்லுவாங்க யாரு? ஒரு அந்நிய சாவி. விளங்குதா? ரைட், ஒரு அந்நிய சாவி. அப்ப சரியான விடை எதுவாக இருக்கும்? வாடகை வாகன அட்டவணையில் உள்ள ரேட் டைப், இதுதான் அந்நிய சாவி. சரியா? 2வது விடை. விளங்கிட்டு தானே? முதன்மை சாவின்னு சொன்னா என்னென்று விளங்கணும், அதே போல அந்நிய சாவிண்டா என்னென்று விளங்கணும். ரைட்டா? ஓகே. முதன்மை சாவி வந்து ஒவ்வொரு அட்டவணையிலையும் இருக்கக்கூடியது, தனித்துவமாக காணப்படும். அந்நிய சாவி வந்து வேறொரு அட்டவணையில இருக்கக்கூடிய முதன்மை சாவி இன்னொரு அட்டவணையில பயன்படுத்தப்படும். அடுத்தது 14வது வினா, விலை அட்டவணையில் இருக்கும் புலங்களின் எண்ணிக்கையும் பதிவேடுகளின் எண்ணிக்கையும் முறையே. புலங்கள் எத்தனை இருக்குது, அதே போல எத்தனை பதிவேடுகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே, சொல்லுங்க பாக்க. எத்தனை புலங்கள் இருக்குது, எத்தனை பதிவேடுகள் இருக்குது?
பதிவேடுகள்னு சொன்னால் எத்தனை ரெக்கார்ட்ஸ், அதாவது டேட்டாக்கள் எத்தனை உள்ளது அப்படின்றத சொல்லுவதுதான் இங்க பதிவுகள்னு சொல்லி குறிப்பிடு. விளங்குச்சா? இப்ப உங்களோட டாப்ல இருக்கும் தானே, என்ன டேட் இருக்கும், உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், உங்களோட பேர் இருக்கும், இப்படியே உங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உங்களோட வகுப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்து பேரையும் ரெக்கார்டு இருக்கு. அதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க, ரெக்கார்ட் புக்னு சொல்லுவீங்க. பதிவேடுகள் புத்தகம் சொல்லி, பதிவு புத்தகம் சொல்லி சொல்லுவீங்க இல்லையா? ரைட். அப்ப அதுல என்ன இருக்கும், ஒவ்வொரு வரி வரியாக ஒவ்வொரு ரெக்கார்டும் இருக்கு. அந்த மாதிரி தான் நீங்க என்ன அட்டவணை கேட்கிறாங்க, விலை அட்டவணை. இந்த அறிவு விலை அட்டவணை. அப்ப இதுல பதிவேடுகள் எத்தனை இருக்கு, கார் 3 3 வீல், அடுத்தது வேன், 3 பதிவேடுகள் இருக்கு. எத்தனை புலங்கள் இருக்குது, புலங்கள்னு சொல்றது வந்து இங்க என்னென்ன தலைப்புகளுக்கு கீழே இங்க இருக்குது, என்ன ஒன்று ரேட் டைப், அடுத்தது வந்து ரேட், அல்லது நாங்க இதை கொலம்ஸ் சொல்லியும் குறிப்பிடுவோம். ரைட்டா? அப்ப 2 புலங்களும் 3 பதிவேடுகளும். எத்தனாவது விடை, 2வது விடை. சரியா? அப்ப பதிவேடுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அதே போல புலங்கள்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியணும். ரைட்? ஓகே. அடுத்தது, கடந்த 5 ஆண்டுகளின் போது கண்டறியப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை காட்டுவதற்கான ஒரு வரைவதற்கு விமலன் ஒரு கணினி செய்நிரலை எழுதுகிறான். ரைட்டா? ஓகே. அப்ப அந்த செய்நிரலுடன் தொடர்புபட்ட உள்ளீடு, முறைவழி, வெளியீடு ஆகியன கீழே ஏதொடக்கம் டி வரைக்குமான சரியான ஒழுங்கின்றிய படிமுறைகளின் மூலம் தரப்பட்டுள்ளன. ஏபிசிடின்னு சொல்லி 4 விடயங்களை கண்டறிக்கிறாங்க. கேள்வி என்னன்னா, எது உள்ளீடு, முறைவழி, வெளியீடு இவற்றினுடைய சரியான ஓர்டர்? சரியா? ரைட். ஒரு சிறிய ஒரு வினாய். ரைட். பெரிய கேள்வி மாதிரி இருந்ததுக்கு ஒரு சின்ன வினா. ஓகே, கண்டுபிடிங்க பாக்க. ஏழு என்ன சொல்றாங்க, கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கையை காட்டும் வரைவை காட்சிப்படுத்துக. ரைட். அப்ப ஏதாவது ஒன்று நீங்க காட்சிப்படுத்துறீங்கன்னா என்ன செய்றீங்க, திரையிலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விதமாகவோ அதை வெளிப்படுத்துறீங்க இல்லையா? அப்ப அது ஏ என்பது என்ன, ஒரு வெளியீடு. ரைட். ஏ என்பது என்ன, ஒரு வெளியீடு. அடுத்தது பி என்னது, ஒவ்வொரு ஆண்டிலும் இருந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. ரைட்டா? அப்ப ஒவ்வொரு ஆண்டிலையும் இருந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை என்பது என்ன, ஒரு தரவு, ஒரு டேட்டா இல்லையா? டேட்டாவை நாங்க என்ன செய்வோம், அதை இன்புட் பண்ணுவோம். ஆகவே பி என்பது என்ன, ஓர் உள்ளீடு. ரைட்டா? நாங்க ஃபர்ஸ்ட் ஏ என்பது என்னன்னு கண்டுபிடிச்சோம், ஏ என்பதை நாங்க அவுட்புட்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ரைட். அடுத்தது பி என்பது என்ன, ஒரு டேட்டா, தரவு. எனவே அதை நாங்க இன்புட் செய்வோம். அடுத்த நடப்பு ஆண்டு, எந்தெந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் தானே கண்டுபிடிக்கப்படுறாங்க, 5 வருடத்துக்கு கண்டுபிடிக்கப்படுறாங்க. அப்ப எந்த ஆண்டு என்பது ஒரு தரவு எங்களுக்கு. அதையும் நாங்க என்ன செய்வோம், உள்ளீடு செய்வோம். எனவே இன்புட். டி என்ன, கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கையை கணிக்க. ரைட்டா? ஒரு ப்ரோசஸ் நடக்குது, அவங்க கணிக்க போறாங்க இல்லையா, கால்குலேட் பண்ண போறாங்க. அப்ப இதுதான் என்னது, ப்ரோசஸ். ரைட். இதுதான் என்னது, ப்ரோசஸ். அப்ப சரியான விட எத்தனாவது? ரைட். இப்ப பாருங்க, உள்ளீடுகள் என்னென்ன இருக்குது, பி மற்றும் சி ஆகிய உள்ளீடுகள் காணப்படுகிறது. அதே போல டி ஆனது முறை வழியாக காணப்படுகிறது, ஏ ஆனது வெளியீடாக காணப்படுகிறது. எத்தனாவது விட, 2வது விட. உள்ளீடுகளுக்கு என்னென்ன வருது, பி மற்றும் சி வருது, முறைவழி டி, வெளியீடு. ஓகேவா? 15வதுக்கு 2வது விடை. ரைட். ஓகே, ஒரு இலகுவான கேள்வி. அடுத்தது 16வது வினா, முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் சோதனை படிமுறையில் பின்வரும் செயற்பாடுகள் அடங்கியுள்ளன. அப்ப இது வந்து எஸ்டிஎல்சி சம்பந்தமாக வருது. அப்ப இதுல வந்து சோதனை படிமுறைகள்ல காணப்படக்கூடியதை வந்து இங்க சொல்லுதாங்க. ரைட்டா? ஓகே. ஏபிசிடின்னு சொல்லி 4 வகையான சோதனைகளை இங்க தந்திருக்கிறாங்க. என்ன, ஏற்புடைமை சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை மற்றும் அழகு சோதனை என்பன தரப்பட்டுள்ளது. கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த சோதனை வகைகளின் சரியான வரிசை யார்? ரைட். வரிசைப்படுத்துங்க பார்க்க, ஒரு 10 செகண்ட் தரேன், சட்ல போடுங்க.
குட் குட், எல்லாரும் சரியா போட்டிருக்கீங்க. ரைட். என்னது முதலாவது வந்து அழகு சோதனை இல்லையா? முதலாவது நாங்க செய்யறது அழகு சோதனை, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பு சோதனை நான் வந்து இரண்டாவது செய்யும், அதுக்கப்புறம் முறைமை சோதனை, இறுதியாகத்தான் ஏற்புடைமை சோதனை நடத்தப்படும். சரியா? குட். நாலாவது விடை. 17வது வினா. காபோது சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை மீள மதிப்பிடுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு தற்போது காணப்படும் கைமுறைக்கு பதிலாக ஒரு புதிய தொடரரா முறையினை. ரைட். கைமுறைன்னா உங்களுக்கு தெரியும், மெனுவலாக நாங்க பயன்படுத்துறது. தொடரரா முறைன்னு சொன்னா என்னது? இது வந்து ஒன்லைன். ரைட்டா? இணையதளத்தை பயன்படுத்துறதுக்கு தான் நாங்க ஒன்லைன் முறைமை, ஒன்லைன் சிஸ்டத்துக்கு தான் தமிழால தொடரரான்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? இந்த வார்த்தைகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப தொடரரா முறைமை அறிமுகம் செய்வதற்கான ஒரு யோசனை உள்ளது. ரைட். அந்த யோசனையில் தொடர்புபட்ட கூற்றுகளை கருதுக. என்ன? பிரேரிக்கப்பட்ட முறைமை மீள மதிப்பிடும் செயல்முறையின் வினைத்திறனை மேம்படுத்தும். ரைட். பி கூற்று, பிரேரிக்கப்பட்ட முறைமை மீள மதிப்பிடும் செயல்முறையின் செம்மையை அதிகரிக்க செய்யும். ரைட். சி, பிரேரிக்கப்பட்ட முறைமை இணையத்திற்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பரீட்சார்த்திகளில் ஒரு மறையான விளைவை கொண்டிருக்கும். இக்கூற்றுகளில் எவை வலிதானவை? ரைட். வலிதானவை, சரியானவை, இப்படித்தான் கேட்பாங்க. ரைட். அப்ப வலிதானவைன்னு சொன்னால் சரியானவை எவைன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? ரைட். செட்ல போடுங்க பாக்க. ஒரு 10 செகண்ட்ஸ் தாருங்க. என்ன செய்யும்? வினைத்திறனை மேம்படுத்துமா மேம்படுத்தாதா? வினைத்திறனை மேம்படுத்துமா மேம்படுத்தாதா? ரைட். வினைத்திறனை வந்து மேம்படுத்து. சரிதானே? நீங்க கையால போயிட்டு இந்த இது பண்ணதை விட, எழுதி எழுதி பாக்குறதை விட ஒன்லைன் மூலமா செய்வதால வினைத்திறன் வந்து மேம்படுத்தப்படும். ரைட்டா? ஓகே. அடுத்தது செம்மையை அதிகரிக்க செய்யும். இல்ல, செம்மை வந்து எங்களுக்கு அதிகரிக்க மாட்டாது. ரைட்டா? அதுல செஞ்சாலும் ஒன்றுதான், அதாவது கைமுறையில செஞ்சாலும் ஒரே செம்மை தான் வரும். நீங்க தொடரா முறையில ஒன்லைன்ல செஞ்சாலும் அதே செம்மை தான் வரப்போகுது. ரைட்டா? அப்ப எங்களுக்கு செம்மை வந்து இந்த இடத்துல அதிகரிக்கப்பட மாட்டாது. ரைட்டா? சீல என்ன சொல்றாங்க? பிரேரிக்கப்பட்ட முறைமை இணையத்திற்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பரீட்சார்த்திகளில் ஒரு மறையான விளைவை கொண்டிருக்கும். சரி, இப்ப ஒன்லைன்ல தான் எல்லாமே இருக்குது. ஆனா இன்டர்நெட் யூஸ் பண்ண இயலாத பிள்ளைகள், அல்லது கவரேஜ் இல்லாத பக்கத்துல இருக்க பிள்ளைகள், அல்லது கம்ப்யூட்டர்கள் அப்படி இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து என்ன செய்யும்? ஒரு மறைமுகமான விளைவை கொண்டிருக்கும். அப்ப இது என்ன? சரியான கூற்று. ரைட்டா? அப்ப ஏசின்னு சொல்லி விடை எங்க இருக்குது? முதலாவது, இரண்டாவது. இரண்டாவது விடைதான் சரியான விடையாக இருக்கு. சரியா? ரைட். ஓகே. இப்ப நீங்க ரீகரெக்ஷன் போடுறீங்க. சரிதானே? ரீகரெக்ஷன் போடுற அதை வந்து மதிப்பிடுவதற்கு கைமுறையிலையும் ஒன்லைன்லையும் இதுதான் சிஸ்டம். ரைட்டா? ஓகே. அடுத்ததுனாவது 18வது. எது பின்வருவனற்றுள் எது பிம்ப கோப்புகளின் கோப்பு வடிவமைப்புகள் மாத்திரம் அடங்கியுள்ள தெரிவாகும்? பிம்பங்கள்னா என்னது? போட்டோஸ் அல்லது இமேஜஸ். சரிதானே? அப்ப இமேஜஸ்ல பயன்படுத்தப்படுகின்ற கோப்பு வடிவமைப்புகள் என்னென்னு சொல்லித்தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. ரைட். பார்த்த உடனே கெஸ் பண்ணலாம். என்ன விட? குட். தகவல் போடுங்க பாருங்க சாட்ல. ஓகே. முதலாவது விடையில பாருங்க. docx என்பது என்னது? நாங்க வேர்ட் ஃபைல சேவ் பண்ணுத அந்த எக்ஸ்டென்ஷன் அல்லது ஃபைல் ஃபார்மட். MP3ன்னு சொல்லுவது என்ன? நாங்க மியூசிக் அல்லது ஆடியோ ஃபைல சேவ் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மட். PNG என்பதுதான் இமேஜுக்காக பயன்படுத்துது. அப்ப முதலாவது வருமா? வராது. இரண்டாவது என்ன? PNG ரோ MP3. ரைட். இங்கேயும் MP3 ஒன்று வந்திருக்கு, இதுவும் வராது. ரைட்டா? ஓகே. மூணாவதுல ரோ இமேஜ் இருக்கு, JPEG இமேஜ் இருக்கு, BMP. ரைட். ஓகே.
மூணாவதுல மூன்றும் சரி. நாலாவதுல என்ன பிழை? பிபிடிஎக்ஸ் என்பது பிழை. பிபிடிஎக்ஸ் என்பது நாங்க பவர் பாயிண்ட்டை வந்து சேவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது. ரைட்டா? அப்ப இமேஜஸ் அல்லது போட்டோஸை வந்து நாங்க யூஸ் பண்ணுவதற்கான ஃபைல் ஃபார்மேட்டுகளை மாத்திரம் கொண்டது மூணாவது விட. ரைட்டா? ப்ரோ இமேஜஸ் இருக்குது, ஜேபிஇஜி இருக்குது, பிஎம்பி இருக்கு. ரைட்? 19வது HTML குறிமுறையை கருது. கேள்வி என்னன்னா, மேற்குறித்த HTML குறிமுறையின் வெளியீடு யாது? சரி, சொல்லுங்க பாக்க. வெளியீடு எதுவாக இருக்கு? செட்ல போடுங்க. HTML குறிமுறைகளை நல்லா பாருங்க. ரைட்? நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. என்னது வரும்? முதலாவது HTML குறிமுறை ஆரம்பிச்சு பொடி டேக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் DL ஒன்று போட்டிருக்காங்க. DL அர்த்தம் என்ன? டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ரைட்டா? ஓகே. அப்ப டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டுக்குள்ளுக்கு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் ஒன்று இருக்குது. என்னது? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ரைட்டா? அதுக்கப்புறம் என்னது? ஒரு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா, இரண்டாவதும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா போட்டிருக்காங்க. என்னென்ன? நேஷனல் ஸ்கூல் 350 இருக்குதான், ப்ரொவின்சியல் ஸ்கூல் 9662 இருக்குதான். ரைட்டா? அப்ப டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரையில உங்களுக்கு நம்பரோ அல்லது புல்லட் பாயிண்ட்டுகளோ அல்லது ஸ்கொயரோ அல்லது சர்க்கிளோ இப்படி வராது. ரைட்? உரோம இலக்கங்கள், எழுத்துக்கள், ஏபிசிடிக்கள் இது ஒன்றும் வராது. ஜஸ்ட் எம்டியாக தான் காணப்படும். சரிதானே? அப்ப ஓர்டர் லிஸ்ட்ல தான் எழுத்துக்களும் இலக்கங்களும் வரும், அன்ஆர்டர் லிஸ்ட்ல தான் மற்ற குறியீடுகள் வரும். ரைட்? ஸ்கொயர் வரும், சர்க்கிள் வரும், இதெல்லாம் வரும். அப்ப டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரையிலையும் ஒன்றும் வராது. அப்படி பார்த்துக்கிட்ட முதலாவது விடைதான் சரியான விடை. சரியா? டைட்டில் வந்து இந்த ஓரத்துல தொடங்குதோ அதுக்கு உள்ளுக்கு வரக்கூடிய டேட்டா வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்திருக்கு. சரியா? இது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டினுடைய வடிவமைப்பு. சரிதானே? டிடி முதலாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டைட்டில், அதுக்கப்புறம் டேட்டா. ரைட்? அப்ப இந்த வடிவமைப்புல தான் இது காணப்படும். 20வது வினா, பின்வரும் மென்பொருளை கருதுக. ஏ ஒரு எளிய பாடப்பதிப்பாளர். ரைட்டா? ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர். ரைட்டா? பி வந்து ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள், வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். சி வந்து என்ன? வலைப்படைப்பாண்மை மென்பொருள், வெப் ஓத்தரிங் சாஃப்ட்வேராக இருக்கு. கேள்வி என்னன்னா, மேற்குறித்தவற்றில் எதனை அல்லது எவற்றை ஓர் HTML ஆவணத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தலாம்? மிக இலகுவான ஒரு வினா. ஆன்சர் பண்ணுங்க பாக்க சேட்ல. குட். மத்தாக்கள் ஆன்சர் பண்ணுங்க. குட். ரைட். எங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்தியும் HTML குறிமுறைகளை செய்யலாம். ரைட்? இதைத்தான் நாங்க ஃபர்ஸ்ட் கேஸ் செஞ்சு பார்ப்போம். ஒரு நோட் பேட் எடுத்து அதுல HTML அடிப்படையான குறிமுறைகளை எழுதி சேவ் ஆஸ் டைப்ல நாங்க என்ன கொடுப்போம்? ஓல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நேம் கொடுக்கிறது .html கொடுப்போம். ரெண்டாவது என்ன? சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள். வேர்ட்லயும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? அதுல ஃபைல் டைப்ல போயிட்டு .html என்பதை சேவ் பண்ணலாம். அடுத்தது வெப் ஓத்தரிங் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு இலகுவாக HTML ஆவணங்களை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே ABC ஆகிய எல்லாம் என்பதுதான் சரியான விடை. 21 குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தினால 2015ஆம் ஆண்டுல மேற்கொள்ளப்பட்ட ஓர் அளவையாவிற்கேற்ப இலங்கையின் கணனி அறிவுடைமை வீதம் 26.8 ஆகும். குறைந்த கணனி அறிவுடைமை வீதத்திற்கு இலக்கமுறை இடைவெளி ஒரு காரணி என கொள்ளப்படுகிறது. பின்வரும் யோசனைகளை கருதுக. ரைட்டா? அப்ப டிஜிட்டல் டிவைட்னு சொல்லி ஒரு விஷயம் தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த டிஜிட்டல் டிவைட்டை பத்தி கீழுக்கு ஏபிசின்னு சொல்லி 3 கூற்றுகள் தந்திருக்கிறாங்க. அப்ப இதை பயன்படுத்தினாங்க இந்த டிஜிட்டல் டிவைடை எப்படி குறைப்பதில் பங்களிப்பு செலுத்தும் காரணிகள் அப்படின்னு சொன்னதை செலக்ட் பண்ணணும். ரைட்டா? முதலாவது, குறைந்த வருமானம் பெறுவோர் கணனிகளை வாங்குவதற்கு குறைந்த வட்டி விதத்தில் கடன் வசதிகளை ஒழுங்கு செய்தல். இது இப்படியே உங்களோட
புத்தகத்துல தந்திருப்பாங்க. ரைட்டா? பாடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 11ஆம் ஆண்டினுடைய இறுதி பாடம் 6வது பாடத்துல இருக்கு. ரைட்? நான் உங்களுக்கு தந்த நோட்ஸ்லயும் இருக்கு. ரைட்டா? என்ன தந்திருக்காங்க? குறைந்த வருமானம் பெறுவோர் கணனிகளை வாங்குவதற்கு குறைந்த வட்டி விதத்துல கடன் வசதிகளை ஒழுங்கு செய்யுது. பி கூற்று என்னது? பி கூற்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கணனி வசதிகளும் இணைய வசதிகளும் குறைந்த அளவில் காணப்படும் கிராம பிரதேசங்கள்ல அத்தகைய வசதிகளை மேம்படுத்தணும். ஓகே. சி கூற்ற பாருங்க. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை சித்திரையும் பிள்ளைகளுக்கு கூடுதலான புலமை பரிசுகளை வழங்குது. டிஜிட்டல் டிவைட வந்து நாங்க இல்லாம செய்யணும்னு சொன்னால் புலமை பரிசில சித்தி அடைந்த பிள்ளைகளுக்கு கூடுதலான புலமை பரிசுகளை கொடுத்து ஒன்றும் நடக்க போறல்ல. சரி. அப்ப இந்த டிஜிட்டல் டிவைடை நாங்க தடுக்கணுமாக இருந்தால் ரைட், இதற்கு மேலதிகமாக எங்களுக்கு நெனசல இருக்கு, எடுகேஷன் சென்டர்ஸ் இருக்கு. ரைட், இவற்றை பயன்படுத்தக்கூடிய வசதிகளை மேம்படுத்தணும். ரைட், இணைய வசதிகளை வழங்கணும். ரைட், கணனிகளை வழங்குதல், டெப் வழங்குதல், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்க மேற்கொள்ளும். எனவே 3வது விடை சரிதானே? ஏபி ஆகியன மட்டும்தான் சரியான கூற்றுகள். சரியா? இது சம்பந்தமா நான் நோட்லையும் தந்திருப்பேன் உங்களுக்கு. அடுத்தது பின்வருவனவற்றை 22வது வினா, எது ஓர் இணையதளத்தை மேம்படுத்துவதற்கு அத்தியாவசியம் அன்று? ரைட்டா? நான் இணையதளத்தை செஞ்சுட்டேன், அதை வந்து நாங்க ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? முதலாவது என்ன? ப்ரௌசர். 2வது வலை சேவையகம், வெப் சேவர். 3வது ஐபி அட்ரஸ். 4வது இணையத்தினுடைய உள்ளடக்கம். என்ன வரும்? செட்ல போடுங்க பாக்க. ஒரு இணையதளத்தை நாங்க ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன கட்டாயம் வேணும்னு சொல்லுங்க பாக்க. முதலாவது எங்களுக்கு வலை மேலோடி ஒன்று அவசியம் இல்லை. விளங்குச்சா? வலை மேலோடி ஒன்று எங்களுக்கு அவசியம் இல்லை. ரைட்டா? ஆனா கட்டாயம் ஒரு சேவையகம் ஒன்று இருக்கும். வலை சேவையகம் ஒன்று இருந்தா தான் அந்த சேவையகத்துக்கு போயிட்டு தேவையான விவரங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஐபி முகவரி ஒன்று இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு ஒரு யூஆர்எல் அல்லது ஒரு ஐபி முகவரி வந்து கட்டாயம் இருக்கு. அடுத்தது இணையத்தினுடைய உள்ளடக்கம். ரைட்டா? ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கணும். ரைட்? அப்ப இருந்தா தானே அதை எங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஆகவே வலை மேலோடி என்பதுதான் அத்தியாவசியமற்ற கூறாக அமையும். 23வது ஒரு யூஆர்எல் தந்திருக்கிறாங்க. ரைட்? என்ன? http://www.bbc.com/sport/speaker எனும் யூஆர்எல் ஆள்கள பெயர். யூஆர்எல் சீரான வலையிடங்காலியின் ஆள்கள பெயர் பின்வருவனவற்றுள் எதன் மூலம் காட்டப்பட்டுள்ளது? ரைட், நாங்க ஆள்கள பெயர்னா என்ன? ரைட், அதே போல நெறிமுறை அல்லது செம்மை நடப்பு வழக்குன்னு சொன்னா என்ன? சரியா? இணைய சேவை எது? இந்த விஷயங்கள் எல்லாம் யூஆர்எல்ல படிச்சிருக்கிறேன். ரைட்டா? ஓகே. இப்ப உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால் இந்த யூஆர்எல் ஆள்கள பெயர், டொமைன் நேம் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட், சட்ல போடுங்க பாக்க. குட், ஒரு விட சரியா வந்திருக்கு. மத்த பிள்ளைகள் குட். ரைட், அப்ப ஆள்கள பெயர் எது? இந்த www பிறகு வரக்கூடிய இந்த பகுதி என்னது? bbc.com. இதுதான் ஆள்கள பெயர். சரியா? சேவை எது? சேவைதான் வேர்ல்ட் வைட் வெப். சரிதானே? நெறிமுறை எது? நெறிமுறை தான் இந்த HTTP. சரிதானே? ரைட், அப்ப இது அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் அந்த பாத், ஃபைலுடைய பாத் தான் ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட் எனப்படும் ஃபோல்டர். சரியா? ரைட், அப்ப இங்க ஆள்கள பேர்னு கேட்பதால bbc.com 4வது விடையாக இருக்கு. அடுத்தது, ராஜன் தனது நண்பர்களின் ஒருவருக்கு ஒரு மின்னஞ்சலை தட்டச்சிட்டு கொண்டிருந்த போது ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக மின்னஞ்சல் பிரயோகம் தற்செயலாக மூடப்பட்டது. அவன் தனது முடிக்காத மின்னஞ்சலை எந்த உரையில் தேட வேண்டும்? அப்ப மின்னஞ்சல்ல சில பகுதிகள் இருக்குது. என்ன? இன்பாக்ஸ் இருக்குது, சென்ட் இருக்குது, டிராஃப்ட் இருக்குது, ட்ராஷ் இருக்குது, ஸ்பேம் இருக்குது, அவுட் பாக்ஸ் இருக்குது. ரைட், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இதுல சென்ட் பண்ணாத மெசேஜஸ் எல்லாம் எங்க இருக்கு? ரைட், நாங்க இமெயில்ல போய் பார்த்தோம்னா இன்பாக்ஸ்ல என்ன இருக்கு? எங்களுக்கு வந்த மெசேஜ் இருக்கு. சென்ட்ல நாங்க அனுப்பினது இருக்கு. ட்ராஷ்ல நாங்க டிலீட் பண்ணது இருக்கு. டிராஃப்ட் செல்லுவதுல தான்
நாங்க அனுப்ப எழுதிட்டு அனுப்ப முடியாமல் போனதெல்லாம் இருக்கு. சரியா? அப்ப முதலாவது விடை 25 மற்றும் 26 ஆகிய வினாக்கள் தரப்பட்டுள்ள விரிதாள் கூறை அடிப்படையாக கொண்டவை. ரைட்டா? விரிதாள்னு சொன்னா என்னது? எக்ஸல் ஷீட். சரியா? என்ன கேக்குறாங்க? களம் C3 C3 இந்த இடம். ரைட்? இந்த இடத்துல சூத்திரம் கவுண்ட் A1ல இருந்து B3. A1 எங்க இருக்கு? இந்த அறிக்கை. B3 எங்க இருக்குது? B3 இந்த இடம். ரைட்டா? ஐ நுழைக்கும் போது பின்வருவனவற்றுள் எது களம் C3யில் காட்சிப்படுத்தப்படும்? ரைட், சொல்லுங்க பாக்க. என்ன ஆன்சர் வரும்? இந்த இடத்துல C3ல தான் நாங்க சமன்பாட்டை கொடுப்போம். அப்ப இந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு விடை வந்து வரும். 1 2 3 4 5 ஏதாவது ஒரு விடை எங்களுக்கு வரப்போகுது. ரைட், எயின இருந்து எயினைக்கு வர நாங்க கவுண்ட் பண்ண போறோம். A1 அதாவது இந்த பாக்ஸ்ல இருந்து A1 பாக்ஸ்ல இருந்து B3 இந்த பாக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சகல களங்களை நாங்க கவுண்ட் பண்ண போறோம். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல ஆன்சர் வந்து எத்தனை வரும்? சொல்லுங்க பாக்க. இதுல இப்ப என்னத்தை கவுண்ட் பண்ண போகுது? களங்களுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய எண்களை கவுண்ட் பண்ண போகுது. எந்தெந்த களங்களுக்குள்ளுக்கு எண்கள் காணப்படுவதோ அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணு. இப்ப எதுல இருக்குது? இன 1 இருக்குது, திரும்ப 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, திரும்ப 5 இருக்குது. B6ல களங்கள் இல்லை, இந்த இலக்கங்கள் இல்லை. எனவே எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 1 2 3 4 5. அப்ப 5 செல்லக்கூடிய கவுண்ட் தான் இங்க எங்களுக்கு கிடைக்கும். அப்ப 5 செல்வது எத்தனாவது? மூன்றாவது விடையாக அமையும். 25வதுக்கு மூன்றாவது விடையாக அமையும். சரியா? அடுத்தது களம் A3. ரைட், களம் A3 ஆனது A3 இந்த இடம் வேற ஒரு கலர் நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணேன். A3 இந்த இடம். ரைட், களம் A3 ஆனது சூத்திரம் சமன் சம் $A1 தொடக்கம் A2 ஐ கொண்டுள்ளது. இச்சூத்திரம் களம் B3க்கு நகல் செய்யப்படும் போது பின்வருவற்றில் எது களம் B3யில் காட்சிப்படுத்தப்படும்? ரைட்டா? இப்ப A3ல இந்த சமன்பாடு இருக்குது. அப்ப இதுக்கான ஒரு கூட்டுத்தொகை வந்து இங்க வந்துடும். ரைட்டா? சமன்றதால நாங்க என்ன செய்வோம்னா கூட்டுத்தொகையா கருதுவோம். ரைட்டா? அதே போல இப்ப என்ன செய்தாங்க? அதையே காப்பி பண்ணி அவங்க களம் B3ல நகல் செய்யறாங்க, அதாவது காப்பி பண்றாங்க. இப்ப காப்பி பண்ண சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட்டா? ரைட், அப்ப என்ன வரும்? செட்ல போடுங்க பாக்க. மற்ற பிள்ளைகளும் போடுங்க. ரைட், ஓகே. அப்ப இதுக்கான விட எப்படி வரும்னு சொல்லி பாப்போமா? ரைட், முதலாவது என்ன நடக்குது? முதலாவது A3 எங்க இருக்குது? A3 இந்த இருக்கு. சரிதானே? இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? சமன் $A1. ரைட்டா? அப்ப $A1 சொன்னா அந்த இதை வந்து பிக்சடா வச்சுக்கொள்ளும். சரிதானே? அதாவது A1ல இருக்கக்கூடிய பெருமானம் பிக்சடாக வச்சுக்கொண்டு அடுத்ததாக A2ல இருக்க பெருமானத்தை தேடு. ரைட்டா? அப்ப தேடி எடுத்துக்கின்னு சொன்னா எத்தனை வரும் எங்களுக்கு? அந்த இடத்துல எங்களுக்கு கூட்டப்பட்டு கீழே வந்து A3 களத்துல தான் 5ன்றது வரும். சரிதானே? இதை வந்து என்ன செய்யறாங்க? B3க்கு நகல் செய்யறாங்க. ரைட்டா? B3க்கு நகல் செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை திரும்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 2 5. அப்ப 2 5 கூட்டினா எவ்வளோ? 7. ஏற்கனவே பிக்சட் இருந்த பெருமானம் 5. ரைட்டா? அப்ப 5 மேலும் கூட்டப்பட்டு எங்களுக்கு 12 செல்வது இறுதி விடையாக கிடைக்கும். ரைட்டா? இந்த இடத்துல நாங்க $ஐ பயன்படுத்திருக்கிறதன் காரணத்தால தான் நேர்த்தொட இருந்த இந்த $5 செல்வது இங்க கூட்டப்படுது. ரைட்டா? சரி, $5 இல்ல 5 பெருமானம் கூட்டப்படுது. இப்ப கூட்டுப்பட்டு எங்களுக்கு இறுதி விடையாக 2 மைந்தும் 7, 7 மைந்தும் 12 செல்லக்கூடிய பெருமானம் கிடைக்கும். சரிதானே? ரைட்,
அப்ப இந்த இடத்துல நாங்க 12 சொல்லி தான் ஆன்சரை போடணும். அதாவது 4வது விடை. ரைட். டொலர் சைன் இல்லாம ஜஸ்ட் சும்மா கூட்டினாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்க பிக்சட் பெருமானமாக எடுக்க மாட்டோம். எடுக்காத காரணத்தால 5 மட்டும் கூட்டி நாங்க 7ன்னு சொல்லி போடலாம். ரைட்டா? இது வந்து என்ன, டாலர் யூஸ் பண்ணாமல் வந்தால், இங்க டாலர் யூஸ் பண்ணிருந்தால் நாங்க அந்த 5ஐயும் சேர்த்து கூட்டுவோம். ரைட்டா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல விடை எங்களுக்கு 12ன்னு சொல்லி வரும். ஓகே. அடுத்ததாக 27வது வினா. ஒரு படவில்லையின் பாணியை, ஸ்டைல், ரைட்டா, பாணி ஒன்றிலிருந்து பாணி 2க்கு மாற்றுவதற்கு மின்னணு முன்வைப்பு மென்பொருளில், அதாவது பிரசன்டேஷன் ஸ்லைட்ல, பவர் பாயிண்ட்ல நீங்க உள்ள எந்த கருவியை பயன்படுத்தலாம். பாணி 1ல என்ன நடந்திருக்குது, 2 வரிகள்ல இருக்குது. பாணி 3ல என்ன செய்யறாங்க, அதாவது இது மாடல் 1, இது மாடல் 2, ரைட். 2வது மாடல்ல என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து 2ஆக டிவைட் பண்றாங்க. ரைட்டா? ஓகே. அப்ப இதை வந்து அவங்க எதுல செய்யலாம், என்னத்தை மாத்திருக்காங்க, இதுல ஸ்டைல மாத்திருக்காங்க. ரைட். எதுல மாத்தலாம், ஸ்லைட் டிசைன்லயா, அல்லது ஸ்லைட் சோட்டர்லயா, அல்லது லே அவுட்லயா, அல்லது வியூலயா? இங்க வந்து அவங்க லே அவுட்டை மாத்திருக்காங்க இல்லையா? அப்ப எதுல செய்வாங்க அவங்க, லே அவுட்ல தான் அவங்க இதை சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்ப எத்தனாவது விட, லே அவுட் வந்து 3வது விட, படவில்லை தலக்கோலத்துல தான் இதை மாத்துவாங்க. ரைட்டா? அடுத்தது 28வது, மின்னணு முன்வைப்பு மென்பொருளின் மூலம் படவில்லை காட்சியை பயன்படுத்தி ஒரு முன்வைப்பை செய்யும் பொழுது பாடமும் பிம்பங்களும் எங்கனம் தோன்றுகின்றன என்பதனை முகாமிப்பதற்கு படவில்லையில் உள்ள எக்கருவியை பயன்படுத்தலாம். ரைட்டா? ஓகே. இங்க என்ன சொல்லுதாங்க, அந்த படவில்லை காட்சியை பயன்படுத்தி ஒரு முன்வைப்பை செய்யும் பொழுது, அதாவது நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்க கிட்ட அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், போட்டோஸ் இதெல்லாம் வந்து எப்படி தோன்றுதோ, அதாவது எப்படி அனிமேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி, அது எப்படி அசையுதுன்னு சொல்லி நாங்க அதை எப்படி பார்ப்போம், எந்த கருவியை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அப்ப நாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள், எழுத்துக்கள் எல்லாம் எப்படி அசையுதுன்னு சொல்லுறது பார்க்கறதுக்கு அனிமேஷனை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அனிமேஷன் சொல்லுறதுக்கு நான் விடை 4வது விடை. சரியா? ஸ்லைட் டிரான்சிஷன்ஸ் என்ன, ஒரு படவில்லை, அதாவது ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகிட்ட நடக்கின்ற அந்த டிரான்சிஷன், அந்த எஃபெக்டுக்கு தான் நாங்க டிரான்சிஷன் சொல்லுவோம். ரைட்டா? இந்த இடத்துல எப்படி தோன்றுதுன்னு சொன்னா எப்படி அசைதுன்னு சொல்லுவதுதான் அர்த்தம். அதனால தான் நாங்க அசைவூட்டம் என்பதை இங்க விடையாக கருதுதான். சரியா? ரைட். அடுத்தது 29வது. 29வது வந்து பின்வருவற்றுள் எது துணை சேக்க சாதனங்களில் தரவு செலுத்து கதிகளை ஏறு வரிசையில் காட்டுகிறது. ரைட். இப்ப ஏறு வரிசை என்ன, இறங்கு வரிசை என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப ஏறு வரிசைன்னு சொன்னால் நாங்க வந்து சிறிதுல இருந்து பெரிது போக காட்டியும் வரிசைப்படுத்துவதாக இருக்கு. சரியா? ரைட். இப்ப என்ன சொல்றாங்க, தரவு செலுத்தும் கதி, அதாவது எக்ஸஸ் ஸ்பீடை பத்தி சொல்றாங்க. ரைட்டா? அப்ப எதுல நல்லாவே ஸ்பீட் குறைய இருந்து எதுல நல்லாவே ஸ்பீட் கூட வரைக்கும் போகுது. ரைட்டா? ஓகே. எத்தனாவது விட செட்ல போடுங்க பாக்க. இது எல்லாமே துணை சேர்க்க சாதனங்கள். சரியா? அதாவது அழித்தக நினைவகங்கள் சொன்னாங்க. செல்லும். ரைட். முதலாவது ரைட், முதலாவது வந்து ஃப்ளோப்பி டிஸ்க். ரைட். நெகிழ்வாட்டம் சரி நாங்க செல்லும். ரைட். இதுதான் முதலாவது வரும். அதுக்கப்புறம் வந்து டிவிடி. ரைட்டா? அதுக்கப்புறம் டிவிடி. ரைட். அதுக்கப்புறம் தான் காந்த வன்வட்டு. ரைட். இறுதியில தான் திண்மநிலை வன்வட்டு. ரைட். அப்ப இவைதான் ஏறு வரிசையில நாங்க ஏறு வரிசைப்படுத்தும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை. ரைட். எத்தனாவது, 3வது விடை. சரியா? ரைட். அடுத்தது 30வது வினா. பின்வரும் கூற்றுகளை கருதுக. என்ன? ஏ, ஒளியியல் நார்வடங்களில் தரவு மாற்று கதி செப்பு வடங்களின் தரவு மாற்று கதியிலும் கூடியது. பி, செப்பு வடங்களில் தரவு மாற்று கதி ஒளியியல் நார் வடங்களின் தரவு கதியிலும் கூடியது. சி, செப்பு வடங்கள் ஒளியியல் நார் வடங்களிலும் விலை கூடியவை. ரைட். அப்ப ஏபிசின்னு சொல்லி
உங்களுக்கு 3 கூற்றுகள் தந்திருக்கிறாங்க. இதுல சரியானதை எதைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதலாவது இந்த கூற்றுகள் சரியா பிள்ளையாண்டு நீங்க கண்டுபிடிக்கும். ரைட்டா? ஓகே, முதலாவது கூற்று என்ன? ஒளியியல் நார் வடங்களின் தரவு மாற்றுக்கதி செப்பு வடங்களின் தரவு மாற்றுக்கதிலும் கூடியது. ரைட், இது ட்ரூ, அதாவது உண்மை. ஒளியியல் நார்ல தரவு மாற்றுக்கதி அதாவது ஃபாஸ்ட் வந்து மிகவும் விரைவாக நடைபெறும். சரிதானே? இதுதான் ஆக கூடிய வேகத்துல நடைபெறக்கூடியது. அப்ப ஏ என்பது சரியான விடை. ரைட்டா? அப்ப எங்களுக்கு என்னென்ன வராது? இரண்டாவது விடை வராது, நாலாவது விடை வராது. ரைட்டா? கன்ஃபார்மா தெரியும். பி என்ன சொல்றாங்க? செப்பு வடங்களின் தரவு மாற்று கதி ஒளியியல் நார் வடங்களின் தரவு கதியிலும் கூடியதுன்னு இல்ல. ரைட், செப்பு கம்பியில வந்து அந்த அளவு ஃபாஸ்டா போகாது. பி பிழை. சி என்ன சொல்லுதாங்க? செப்பு வடங்கள் ஒளியியல் நார் வடங்களிலும் விலை கூடியது இல்ல. ரைட்டா? ஒளியியல் நார் வடங்கள் தான் விலை கூடியவையாக இருக்கு. ரைட்டா? செப்பு வடங்கள் வந்து அந்த அளவு விலை இல்ல. அப்ப எத்தனாவது விட? ஏ, முதலாவது விடை. சரியா? 31வது, அதுவும் ஒரு கூற்று கேள்வி. என்ன? ஏ, தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு மாணவன் மருத்துவமிடமிருந்து மருத்துவ ஆலோசனையை பெறுகிறான். பி, ஈரப்பதனையும் வெப்பநிலையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னியக்க முறைமை ஒரு பச்சை இல்லத்தில் உள்ள தாவரங்களுக்கு நீரை விடுவிக்கின்றது. சி, ஒரு ஆசிரியர் இலங்கையில் கிடைக்காத ஒரு புத்தகத்தை தொடரரா புத்தக கடை ஒன்றில் வாங்குகிறார். கேள்வி என்னன்னா, மேற்குறித்தவற்றில் எவை ஐசிடியின் பயனுறைந்து வாய்ந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றன? இலகுவான ஒரு கேள்வி. சொல்லுங்க பாக்க, எது விட? தொடரா முறை. அதே போல தொடரா முறையில்னா ஆன்லைன்ல புத்தகத்துல வாங்குறாரு. சரியா? இப்ப எங்க என்ன கேள்வின்னா, ஐசிடிய எப்படி பயன்மிக்கவாறு பயன்படுத்துறாங்க அப்படின்னு. ஏ கூட்டுற கவனிங்க பாக்க. ஏ கூட்டுல என்ன நடக்குது? ஏ கூட்டுற அவங்க ஐசிடியை வந்து பயன்படுத்தல. ஜஸ்ட் நார்மல் கோல் எடுத்து ஒரு ஆலோசனை ஒன்று பெறுகிறார். ரைட்? அப்ப இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப ஏ கூட்டு வரையலாது இல்லையா? அப்ப ஏ கூட்டு வரையலாட்டி முதலாவது விட வரையலாம், இரண்டாவது விட வரையலாம், நாலாவது விடையும் வரையலாம். அப்ப என்ன விட? மூணாவது தான் சரியான விடை. ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து தன்னியக்க முறையை பயன்படுத்துன்னு சொன்னா அது ஐஓடி, ரைட்? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பயன்படுத்தி அது பச்சை இல்லத்துல செயற்பாடுகளை மேற்கொள்வாங்க. அப்ப ஐசிடி வந்து பயன்படுத்தப்படுது. இளங்கட கிடைக்காத ஒரு புத்தகத்தை இவர் ஆன்லைன்ல வாங்குறாருன்னா அங்கேயும் அவர் எதை பயன்படுத்துறாரு? தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாரு. ரைட்? ஆகவே பிசி என்பதுதான் சரியான கூற்றுகளாக இருக்கு. 32வது அடுத்த கூற்று கேள்வி. பயன்படுத்த முடியாத கையெடுக்க தொலைபேசிகள் சிஆர்டி தெரிவிப்புகள். ரைட்? சிஆர்டின்னா கேத்தோட் ரே டிவி. சரிதானே? அதாவது அந்த பெரிய பாக்ஸ் டிவி இருக்கும். ரைட்? அதைத்தான் குறிப்பிடுறாங்க. ரைட்? மானிட்டர்ஸ். கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி தெரிவிப்புகள் போன்ற மின்னணு கழிவுப் பொருட்களை கைவிடப்பட்ட உணவு போன்ற வீட்டின் குப்பையுடன் வெளியேற்றல் நல்லதுன்னு சொல்றாங்க. சரியா? இரண்டாவது பி கூற்று. ஒரு மேசை கணனியில் உள்ள ஒரு தனிப்பயனர் உத்தரவு சீட்டை கொண்ட ஒரு மென்பொருளை பல்வேறு பயனர்கள் பயன்படுத்தல் சட்ட ரீதி அற்றது. சட்ட ரீதி அற்றதன்று. சரியா? அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ரைட்? சி, ஒரு கணனி வலையமைப்பில் தீச்சுவர் நிறுவப்பட்டிருக்கும் பொழுது பயனர்கள் தமது ரகசிய தகவல்களை கொண்ட தமது கோப்புகளை பாதுகாப்பதற்கு கடவு சொற்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. ரைட்? 3 கூற்றுகள் தந்திருக்கிறாங்க. ஓகே, இதுல எது சரியானதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, செட்ல போடுங்க பாக்க. நல்லா வாசிங்க இந்த கூற்றுகளை. ஏ கூற்று சரியா பிள்ளையா? ஏ கூற்றுல என்ன சொல்லுதாங்க? தொலைபேசிகள், அதே போல இலத்திரனியல் கழிவுகள், இது எல்லாத்தையும், அதே போல மின்னணு கழிவுகள், இதெல்லாம் உணவுப் பொருட்கள் போன்ற வீட்டு குப்பையோட சேர்க்கிறது நல்லதுன்னு. ரைட்? அது நல்லதா? இல்ல இல்லையா? அப்ப ஏ கூற்று எங்களுக்கு வர முடியாது. சரிதானே? அப்ப முதலாவது விட வரையலாது, மூணாவது விடையும் வரையலாது. இப்ப எங்களுக்கு இரண்டாவது விடை மட்டும், நாலாவது விடை மட்டும் தான் சாய்ஸ்ல இருக்கு. இரண்டாவது வாசிங்க. ஒரு மேசை கணனில ஒரு பயனர் உத்தரவு சீட்டை கொண்ட ஒரு மென்பொருளை பல்வேறு பயனர்கள் பயன்படுத்தல் சட்ட ரீதி அற்றதன்று. சரி, ரைட்டா? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல ஒரு தனிப்பயனர் உத்தரவு சீட்டை கொண்ட ஒரு மென்பொருள்.
ரைட்டா? பல்வேறு பயனர்கள் பயன்படுவது சட்ட ரீதியற்றது அன்று. ரைட். சரிதானே? ஓகே. அடுத்தது சி. ஒரு கணனி வலையமைப்புல ஃபீச்சர் நிறுவப்பட்டிருக்கும் போது பயனர்கள் வந்து தமது ரகசிய தகவல்களை கொண்ட கோப்புகளை பாதுகாப்பதற்கு பாஸ்வேர்டை பயன்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. ரைட்டா? ஃபயர்வால் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம் நாங்க? இணையத்துடன் தொடர்பு படுத்தும் பொழுது, தொடர்பாடுகளின் பொழுது, ரைட்டா, நச்சு பயக்கக்கூடிய வேறு ஏதாவது மென்பொருட்களாக இருக்கட்டும் அல்லது வைரஸ்களாக இருக்கட்டும் இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணும். ஆனா உங்களோட பிரைவேட் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய கோப்புகளை ஃபைல்களை பாதுகாப்பது கட்டாயம் நீங்க ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கணும் இல்லையா? அப்ப சி கூற்று இல்லை. ரைட். அப்ப சரியான கூற்று எது? பி கூற்று மட்டும். எத்தனாவது? இரண்டாவது விடை. அடுத்தது 33வது என்ன கேள்வி? ASCII குறிமுறையில எழுத்து Q ஆனது இந்த பெருமானத்தால, ரைட், இந்த பெருமானத்தால வகைகுறிக்கப்படுகிறது. எனவே புட் எனப்படும் சொல்லானது துவித வடிவத்தில் எவ்வாறு வகைகுறிக்கப்படும்? ரைட். இதை எப்படி செய்வீங்க நீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கியூவினுடைய பெருமானத்தை கண்டுபிடிங்க. இந்த பைனரினுடைய தசம பெருமானத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஏபிசி அரிச்சுவடியில பிக்கு எத்தனை வருது, யூக்கு எத்தனை வருது, டிக்கு எத்தனை வருதுன்னு சொல்லி பைனரியில கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஓகே. ஒரு 1 மினிட் தரேன், ட்ரை பண்ணுங்க பாக்க. இலகுவான ஒரு கேள்வி. ரைட். கண்டுபிடிச்சிட்டீங்களா? செட்ல போடுங்க பாக்க செஞ்ச பிள்ளைகள். அப்புறம் நான் இப்படி செய்தேன்னு சொல்லி காட்டுறேன். இன்னொரு 1 மினிட் தரேன் டைம். குட். ஓகே. மத்தாக்களும் போடுங்க செஞ்ச பிள்ளைகள். ரைட். இந்த கியூன்னு செல்லுதுல டெசிமல் பெருமானம் எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? 81 செல்லுது வந்திருக்கு இல்லையா? கியூன்னு சொன்னால் 81 சொல்லி வந்திருக்கு. ரைட். என்ன போடுது? ரைட். கியூ சமன்பின 81 சொல்லி போடுது. ரைட்டா? இப்ப நாங்க என்னென்ன எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும்? பிய கண்டுபிடிக்கணும், யூவை கண்டுபிடிக்கணும், அடுத்தது வந்து டீன்னு செல்லக்கூடிய இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஓகே. ரைட். அப்ப பின்னு செல்லக்கூடிய எழுத்துக்கு என்ன வரும் பைனரி உங்களுக்கு? சரி, டெசிமல் என்ன வரும் பின்னு செல்லுறதுக்கு? ரைட். கண்டுபிடிச்ச போல போடுங்க சட்ல. எத்தனை வந்துச்சு?
ரைட். என்னது ஆங்கில அரைச்சுவடியில இலகுவா இருக்குது இல்லையா? பி கியூ தானே வரும் இல்லையா? பி பிக்கு போறது தானே கியூ வரும் ஆங்கில அரைச்சுவடியில. அப்ப கியூன்றது 81ன்னா பின்றது 80. சரிதானே? ரைட். அப்ப பின்றது எங்களுக்கு 80ன்னு சொல்லி வரும். ரைட்டா? அப்படின்னா 80. அப்ப 80ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி போடணும். நீங்க பைனரி தானே. இப்ப பாருங்க என்னது 10, அதுக்கு பிறகு 1000 வந்திருக்குது, 1 வந்திருக்குது. இது என்னது 81. அப்ப 80க்கு எப்படி வரப்போகுது? 80க்கு வந்து 10, 1000 இன்னொரு சைக்கிள். ரைட்டா? இப்படிதான் வரப்போகுது. ரைட். அப்ப இவ்வாறு நீங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொரு இலக்கத்துக்கும் வந்து உரிய டெசிமல் பெருமானத்தை கண்டு அதுக்குரிய பைனரி பெருமானத்தை நீங்க காணணும். ரைட்டா? அப்ப டெசிமல் பெருமானத்தை நீங்க கண்டுருவீங்க. அதை இரண்டால பிரித்து பிரித்து வரக்கூடிய மீதிகளை கீழிருந்து மேலாக போடுவதன் மூலம் உங்களுக்கு பைனரி பெருமானங்கள் கிடைக்கும். ரைட்டா? ஓகே. அப்ப இப்படி கண்டுபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு இறுதி விடைய கண்டுபிடிக்க இயலும். ரைட். ஓகே. அப்ப இப்படி நீங்க போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன பின்னு சொல்றது 80. ரைட். 80க்கு வந்து இங்க வரக்கூடிய இந்த பைனரி பெருமானம். ரைட். அப்ப இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஈன ஒரு விடை இருக்குது, ஈன ஒரு விடை இருக்குது. ரைட். ஓகே. ரெண்டாவது என்ன இருக்குது? யூ இருக்குது. யூக்கு வந்து என்ன வரும்னு சொன்னால் பைனரி பெருமானம். நான் பைனரியை போடுவேன். 1 0 1 0 1 0 1. ரைட். இப்படித்தான் உங்களுக்கு யூக்குரிய பெருமானம் வந்து வரும். சரியா? ஓகே. அப்ப அடுத்தது வந்து என்ன இருக்குது? அடுத்தது எங்களுக்கு டி இருக்கு. ரைட். அப்ப டீக்கு வந்து என்ன வரும்? டீக்கு வந்து 1 0 1 0 1 0 0 சரி வரும். சரிதானே? அப்ப இதை வந்து நீங்க ஆங்கில அரிச்சுவடியில லேசாக பார்க்கலாம். ரைட். PQRS அப்படி வரும் தானே இல்லையா? OBCD அந்த அரிச்சுவடியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓர்டருக்கு வரக்கூடிய பெருமானங்கள்ல டெசிமல் பெருமானங்களை போட்டுருவீங்க. அதே போல பைனரி பெருமானங்களை போட சந்தர்ப்பத்துல இந்த விடைகள் வந்து உங்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? ஓகே. அப்ப இது வந்து எத்தனாவது விட? இரண்டாவது இல்ல முதலாவது விடை. ரைட். 33 எங்களுக்கு முதலாவது ஆன்சர். ரைட்டா? இது விளங்கிட்டா இல்லடி ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுவேன். ஒவ்வொரு பெருமானத்துக்கும் போட்டு செஞ்சு காட்டுவேன். இந்த இடத்துக்கு கேள்வி பார்ப்போமா? செட்ல போடுங்க. விளங்காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இதுல பெருமானங்க போடல 85. இதுதான் பெருமானங்கள். சரிதானே? நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. சரியான பிரிண்ட் நான் தந்திருக்கேன். ரைட். பைனரியும் தந்திருக்கேன், இந்த டெசிமல் பெருமானமும் தந்திருக்கேன். ரைட். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து 34வது வினா. என்னது? வெவ்வேறு எண் தொகுதிகளில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள 4 எண்களையும் தருவது. ரைட். ஒரு பைனரி இருக்குது, ஒரு 16 எண் இருக்குது, ஒரு எண்ண இலக்கம் இருக்குது, ஒரு 11 இலக்கம் இருக்குது. பின்வரும் கூற்றுகளில் எது மேற்குறித்த 4 எண்கள் தொடர்பாகவும் உண்மையானது? என்ன சொல்றாங்க? 16 எண் F3 16 ஆனது ஏனைய 3 எண்களிலும் பெரியது. ரைட். இப்படி ஒரு கேள்வி தரக்கிட்ட நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அடிப்பெருமானங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பெருமானங்கள் எல்லாத்தையும் நீங்க 11 இலக்கங்களுக்கு மாற்றிக்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கு. ரைட்டா? அப்போ 11 இலக்கத்துக்கு மாத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ரைட். ஓகே. இதுல பெருமானங்களை பாருங்க. இதுல என்ன கூட்டுங்க. ரைட். 1 இன்னும் 2 இருக்கு, 4 இல்ல, 8 இல்ல. ரைட். ஓகே. நாங்க கூட்டம் மேல போடுவோம். என்னென்ன கூட்ட பெறும் நாங்க பெருமானங்களை போட்டு போனா சரி. 1 இருக்கு, அதுக்கப்புறம் 2 கூட்டணும் நாங்க, 4 இல்ல, 8 இல்ல, 16 கூட்டணும் நாங்க, அதுக்கு பிறகு 32 கூட்டணும் நாங்க, அதோட 64 கூட்டணும் நாங்க. ரைட். 16 32 64 128 128 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? இறுதியா ஒரு வீடியோ வந்து வரும். ரைட்டா? ஓகே. நாங்க கூட்டுவோம்.
இது பைனரி பெருமானத்துக்குரிய பதின்ம பெருமானத்தை நாங்க காணுது. சரிதானே? ரைட். 1 2 4 8 இல்ல 16 32 64 128 எல்லாம் கூட்டினா நாங்க 243 செல்வது எங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இதுல வருது 243 வருது. ரைட். கூட்டி பாருங்க நீங்க சரியா வருதுதாண்டு. ரைட். இது எப்படி கூட்டணும் தெரியும் தானே? இந்த ஒன்று எப்படி வந்துச்சு எங்களுக்கு? 2னுடைய 0வது அடுக்கு, 2னுடைய 0வது அடுக்கு தர 1. ரைட். தர 1 சமன் எங்களுக்கு 1 கிடைக்கும். சரியா? இப்படித்தான் நாங்க ஒன்னையும் காணுவோம். ரைட். இரண்டாவது எப்படி காணுவோம்? 2னுடைய முதலாவது அடுக்கு தர 1 சமன் எவ்வளவு கிடைக்கும்? எங்களுக்கு 2 கிடைக்கும். சரியா? இப்படித்தான் நாங்க பார்ப்போம். ரைட். அப்பதான் 1 2 வரும். 16க்கு நாங்க பார்த்துருக்கோம். அடுத்தது 16க்கு. ரைட். அடுத்தது வந்து 16 வரும். 2னுடைய 4வது அடுக்கு. இது எப்படி பார்ப்போம்? நாங்க 2னுடைய 4 தர 1 சமன் 16 வரும். சரியா? அப்போ ஒன்றுகள் இருக்க இடத்துக்கு மட்டும்தான் நாங்க பெருமானங்களை பார்க்கணும். பூஜ்ஜியங்களை வந்து நாங்க இடத்துல ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஓகே. ரைட். இப்படி பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் சொன்னால் இந்த 4 எண்கள்ல வரக்கூடியதும் ஒவ்வொன்றுக்கும் சமமானதாக இருக்கும். ரைட்டா? நீங்க எந்த இலக்கத்தை 10 இலக்கத்துக்கு மாற்றினாலும் அதுல வரக்கூடியது வந்து சமனானதாக இருக்கும். ரைட்டா? 243 தான் இந்த எண்மை இலக்கத்தையும் 16 இலக்கத்தையும் நீங்க மாத்தினாலும் உங்களுக்கு வரக்கூடிய விடையாக இருக்கு. சரியா? ரைட். இப்ப எண்மை இலக்கத்தை எப்படி மாத்துவீங்க? ரைட். நான் நேரத்தோட சொல்லி தந்தேன். எப்படி? 3. ரைட். 3 தண்ணீருக்கு எப்படி மாத்துவீங்க? 8னுடைய 0 தர 3, 8னுடைய 1 தர 6, 8னுடைய வர்க்கம் தர 3. ரைட். வரக்கூடிய பெருமானங்கள் எல்லாம் கூட்டுவீங்க. 16 என்ன எப்படி 10 இலக்கத்துக்கு மாத்துவீங்க? 16 அதாவது 16ன் 0 தர 3. அதே போல 16ன் 1 தர எஃப்ட பெருமானம் எவ்வளவு? 15. எனவே 16 தர 15. ரைட். இப்படி போட்டு நீங்க கூட்டி பாருங்க. ரைட்டா? உங்களுக்கு 243 வரும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுடைய விடை வந்து 4 எண்களும் ஒன்றுக்கொன்று சமமானது. சரியா? ஓகே. அடுத்தது 35வது வினா. இலக்கமுறை பிம்பங்கள் டிஜிட்டல் இமேஜஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. 35வது வினா. ரைட். முதலாவது கூற்ற பாருங்க. ஏ கூற்று இலக்கமுறை பிம்பங்கள் பிக்சல்களுடன் உருவாக்கப்படுகின்றன. சரியா பிள்ளையா? இலக்கமுறை பிம்பங்கள் என்பன பிக்சல்களை பயன்படுத்தி தான் உருவாக்கப்படுகிறது. சரி. பி கூற்று ஒரு பிம்பத்தின் பிரிதிறன் அதிகரிக்கும் பொழுது பிம்பக்கோப்பு பருமன் அதிகரிக்கின்றது. ரைட். அதோட ரெசல்யூஷன் கூட கூட அதனுடைய சைஸும் கூடும். சரி. சி ஒரு பிம்பத்தின் பிரிதிறனை அங்குலம் ஒன்றில் உள்ள பிக்சல்களின் எண்ணிக்கையால் அளக்கலாம். ரைட். பிக்சல்ஸ் பெர் இன்ச் அளவுகளுக்கு அளக்க முடியும். ரைட்டா? ஓகே. அப்ப ஏபிசி ஆகிய 3 கூற்றுகளும் சரியானவை. ரைட். 4வது விடை. சரியா? பிக்சல் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும். 36. ரைட். இப்பதான் நாங்க பஸ்கால் செயல்கள் சம்பந்தமாக வர. ஓகே. என்ன கேள்வி? ப்ரோக்ராம் ரிப்பிட்டிஷன் சொல்லி ஒன்று கொண்டிருக்காங்க. ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். ரைட். 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. முதலாவது வேரியபிள் எக்ஸ். எக்ஸ் என்று சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குதான். அதனுடைய வகை என்னது? இன்டிஜர். அதாவது என்ன? இலக்கங்கள். அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க எக்ஸ் சமன் 1. சரியா? எக்ஸ் சமன் 1. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ரிப்பீட் ஒன்று நடக்குது. ரைட். ரிப்பீட் அன்டில் எது வரைக்கும்? எக்ஸ் வந்து அதனுடைய பெருமானம் 3 வரைக்கும் ரிப்பீட் பண்ணப்படும். ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க. ரிப்பீட் அன்டில் இந்த பிளாக் உள்ளுக்கு பாருங்க என்ன நடக்குது. முதலாவது ரைட் எக்ஸ். முதலாவது எக்ஸ் பெருமானத்தை ரைட் பண்ணுறாங்க. முதலாவது எக்ஸ் பெருமானம் என்னது? இங்க மேல நாங்க 1 கொடுத்துருக்கோம். அப்ப முதலாவது எங்களுக்கு இருக்க பெருமானம் என்னது? 1 இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது என்ன நடக்குது? இந்த இடத்துல எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் 1. இப்ப எக்ஸ்ட பெருமானம் எவ்வளோ? இப்ப எக்ஸ்ட பெருமானம் 2 மாறுது. சரிதானே? ரைட். இப்ப என்ன நடக்கும்? திரும்ப ரைட் எக்ஸ் நடக்கும். திரும்ப என்ன நடக்க போகுது? திரும்ப ரைட் எக்ஸ். அப்ப 2 வந்து திரும்ப என்ன நடக்கும்? எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் 1. அப்ப திரும்ப எக்ஸ் எத்தனையா மாறிடும்? எக்ஸ் 3 மாறிடும்.
இப்ப பாருங்க அன்டில் எக்ஸ் சமன் 3 தானே. எக்ஸ் வந்து 3ஆ மாறிச்சுன்னு சொன்னா இந்த கண்டிஷன் முடிஞ்சிடும். அதாவது இந்த லூப் வந்து நிப்பாட்டப்படும், ஸ்டாப் ஆயிரும், அதுக்கு பிறகு ரன் ஆகாது. சரியா? அப்ப அன்டில் எக்ஸ் சமன் 3 தானே, அப்ப இது 3 வர நின்றுட்டு. இப்ப வெளியீடு என்ன எங்களுக்கு? 1 மற்றும் 2. எத்தனாவது விட? இரண்டாவது விடை. சரியா? இரண்டாவது விடைதான் சரியானதாக இருக்கும். அடுத்தது 37வது வினா. 1 தொடக்கம் 100 வரையுள்ள எண்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு முகப்படையாளம் எக்ஸை உடைய பின்வரும் போலிக்குறிமுறையை கருதுக. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இங்க ஒரு சூடோ கோட் தந்திருக்கிறாங்க. ரைட். ஓகே, இதுல 1ல இருந்து 100 வரைக்கும் தான் இருக்கக்கூடிய எண்கள கூட்டுத்தொகை காணணும். ரைட். அப்ப சம் என்றால் கூட்டுத்தொகை, நம்பர் என்பது இலக்கம், எத்தனாவது இலக்கம் சொல்லி நாங்க பார்க்கிறது. ரிப்பீட் அன்டில். ரைட். அப்ப ரிப்பீட்டுகளுக்கு என்ன சொல்றாங்க? நம் சமன் நம் பிளஸ் 1. ரைட். ஒவ்வொரு நம்பரையும் கூட்டுங்க. அதே போல சம் சமன் சம் பிளஸ் நம்பர், அந்த நம்பரை இந்த கூட்டுத்தொகையோட கூட்டுங்க. ரைட். அப்ப நம்பர் என்ன செய்யும்? 0, 1, 2, 3, 4 சொல்லி 100 வரைக்கும் போகும். சம்ல என்ன நடக்கும்? அந்த ஒவ்வொரு முறையும் கிடைக்கப்பெறுத நம்பரை ஏற்கனவே கூட்டப்பட்ட பெருமானத்தோட கூட்டுவாங்க. ரைட்டா? எது வரைக்கும் கூட்டணும் இவங்க? அன்டில் 100, அதாவது 100 வரைக்கும் கூட்டணும். ரைட்டா? அப்ப இங்க சமன்பாடை நீங்க என்ன கொடுக்கணும்? அன்டில், ரைட், அன்டில் நம்பர், ரைட், அன்டில் நம்பர் என்ன நடக்கணும்? 100க்கு சமனா இருக்கணும், அல்லது 100 விட சிறிதா இருக்கும். ரைட்டா? அந்த சந்தர்ப்பத்துல இந்த செயற்பாடானது நிப்பாட்டப்படும். சரி, 100 விட பெரிதாக இருக்கும். சரிதானே? 100க்கு சமனாக அல்லது 100 விட பெரிதாக இருக்க சந்தர்ப்பத்துல இந்த செயற்பாடு வந்து நிப்பாட்டப்படும். ரைட்டா? அப்ப 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி 100 வரைக்கும் இந்த செயற்பாடு நடந்து 101 செல்லக்கூடிய நம்பர் வரைக்கிட்ட இந்த செயற்பாடு என்ன நடக்கும்? ஸ்டாப் பண்ணப்படணும். சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? அன்டில் நம்பர் வந்து 100க்கு சமனாக இருக்கணும், அப்படி இல்லை 100 விட கூடுதலாக இருக்கணும். ரைட். எத்தனாவது கண்டிஷன்? 2, 3, 4வது. நான்காவது கண்டிஷன். சரியா? 4வது கண்டிஷன் வரைக்கிட்ட தான் என்ன நடக்கும்? இந்த செயற்பாடு வந்து நிறுத்தப்படும். ரைட். ஓகே, அடுத்தது 38வது மற்றும் 39 வினாக்கள். இவையெனும் 10 எண்களிலிருந்து மிக சிறிய எண்களை காண்பதற்கு வடிவமைக்கப்பட்ட பின்வரும் பாய்ச்சல் கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டவை. ரைட்டா? ஓகே, பாய்ச்சல் கோட்டு படத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. ரைட். ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு இலக்கத்தை உள்ளீடு செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளீடு செய்யப்பட்ட இலக்கம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மினிமம் பெருமானம், குறைந்த பெருமானத்துக்கு அசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கவுண்ட் வந்து 1 சொல்லி அசைன் பண்றாங்க. அப்புறம் என்ன செக் பண்றாங்க? இந்த கவுண்ட் ஆனது 10ஐ விட குறைவானதா. ரைட்டா? அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு வெளியீடு வருகிறது, அதோட முடியுது. ஆம், அந்த கவுண்ட் வந்து 10ஐ விட குறைவாக இருந்தால் திரும்ப என்ன செய்யறாங்க? ஒரு இலக்கத்தை உள்ளீடு செய்யறாங்க. அதுக்கு பிறகு என்ன செக் பண்ணுறாங்க? உள்ளிடப்பட்ட அந்த பெருமானமும் மினிமத்தையும் வந்து கம்பேர் பண்றாங்க. இப்ப நீங்க உள்ளிட்ட இலக்கம் நேரத்தோட உள்ளிட்ட இலக்கத்தை விட குறைவானதான்னு சொல்லி செக் பண்றாங்க. அப்படி குறைவானதாக இருந்தால் வெளியீடு கியூவாக காணப்படுகிறது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது? மேல போய் கவுண்ட் வந்து ஒன்றோட ஒன்று கூடுது. ரைட்டா? ஓகே, இப்ப வினா என்னன்னு சொன்னால், பின்வரும் பாய்ச்சல் கோட்டு படத்தில் P மற்றும் Q ஆகியன என்ன? இதைத்தான் நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். P என்னதாக இருக்கும்? சொல்லுங்க பாக்க. அதே போல Q என்னதாக இருக்கும்? ரைட். Pல வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு வெளியீட கொடுக்க போறோம். ரைட்டா? என்னத்தை கொடுக்க போறோம்? இந்த கவுண்ட் வந்து, ரைட், ஓகே, குட், ஆன்சர் போட்டிருக்கீங்க. ரைட். முதலாவது என்னது? அவுட்புட் வந்து மினிமம். Pல வந்து நாங்க மினிமத்தை தான் அவுட்புட் பண்ணுவோம். ரைட். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம்? இந்த இடத்துல புதிதாக உள்ளிட்ட எண்ணானது ஏற்கனவே இருந்த எண்ணை விட சிறியதாக இருந்தால் நாங்க என்ன சொல்லுவோம்? புதிய மினிமத்துக்கு இதை அசைன் பண்ணுவோம். ரைட்டா? அப்ப அதுதான் இது மின் சமன் எண் என்று சொல்லி குறிப்பிடுவது. ரைட்டா?
ஓகே, அப்ப முதலாவது விடை. 39வது, பாக்கெட் கோடு படத்தில் தரப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அமைப்பு தொடர்பாக பின்வரும் எக்கூற்று சரியானது. ரைட், 4 கூற்றோடு இருக்கு. என்னென்ன? ஒன்று, மீள் செயலில் தெரிவு இருத்தல், தெரிவில் மீள் செயல் இருத்தல், மீள் செயலில் மீள் செயல் இருத்தல், தெரிவில் தெரிவு இருத்தல். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நடக்குது. இங்க மீள் செயலுக்குள்ளுக்குத்தான் தெரிவு நடக்குது. விளங்குதான்? ரைட், மீள் செயலுக்குள்ளுக்குத்தான் தெரிவு வந்து நடக்குது. ரைட், இந்த மீள் செயல் இருக்குது. இந்த மீள் செயலுக்குள்ளுக்கு ஒரு தெரிவு, இது இரண்டாவது தெரிவு. ரைட், 2 செலக்ஷன்ஸ் நடக்குது. ரைட், அப்ப 39வது வந்தாங்க முதலாவது விடைய சரியானதாக கருது.